start? This call is now being recorded. Madam, okay, madam. Mohan sir, shall I start? Madam, okay, madam. Okay. So, good afternoon to you all. It gives me immense pleasure to welcome you gathering on behalf of Milam Engineering College CSE department and on part of Silver Jubilee celebration. I welcome you all. First of all, I thank our management, principal for their continuous support to CSE department. I also thank our dean on this occasion as a Silver Jubilee celebration coordinator. So let's welcome our chief guest, Dr. B. Edilevan, Managing Director, VA Technologies, Chennai. Really very happy to welcome you, sir. So I know his busy schedule and he is a person always supports CSE department and Milam Engineering College. We also sign MOU with VE Technologies, Chennai. So in this great occasion, I am really very much happy to welcome Dr. B. Edilevan, Managing Director, VE Technologies, Chennai. I also welcome the resource person of VE Technologies. I extend to welcome our staff members and my dear students. So on this 3-day workshop in IoT, particularly for third year students, definitely useful for you because you are in pre-final year. Kindly utilize this program for your future projects. And I also wish to welcome all the students of CSE department and IT department. I wish the program to be grand success. So once again, I welcome you all. So over to really very happy to welcome Dr. B. Edilevan, Managing Director, VE Technologies, Chennai. Edilevan sir, take over the session. Thank you very much. Siva, start பண்ணுங்க Siva. Siva, start. Okay. Yeah, good afternoon to all. I am Shiva. Now I am going to take a basic concept of IoT. ஸோ ஐஓடி பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம எதுக்காக ஐஓடி ஃபஸ்ட்டு லேர்ன் பண்ணணுன்ற ஒரு இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணிடுறேன். ஸோ நீங்கள் எல்லாமே தேர்ட் இயர் லைக் மேம் சொன்ன மாதிரி எல்லாமே ப்ரீ ஃபைனல் இயர். ஸோ ப்ரீ ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்டாக இருக்கக்கூடிய நீங்கள் ஐஓடி பற்றி தெரிஞ்சுக்கிட்ட அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? சரி, எதுக்காக நான் ஐஓடி பற்றி தெரிஞ்சுக்கணும்? நிறைய டொமைன்ஸ் இருக்குது. இப்போ டே டு டே பார்த்தீங்கன்னா நிறைய டொமைன்ஸ் வந்து அப்கிரேட் ஆகிட்டே இருக்குது. எல்லா ஃபீல்டுமே உங்களுக்கு அப்கிரேட் ஆகிட்டே இருக்குது. ஸோ ஆனால் ஐஓடின்றது எல்லா டொமைன்லேயும் உங்களுக்கு வந்துட்டுருக்கு. ஓகேவா? ஸோ ஈவன் அது அக்ரிகல்ச்சராக இருந்தாலும் சரி, மெடிக்கலாக இருந்தாலும் சரி, இல்லை டிரான்ஸ்போர்ட்டேஷன், ஸோ வாட் எவர் எந்த டொமைன்ஸ் நீங்கள் எடுத்துக்கிட்டாலும் அதில் உங்களுக்கு ஐஓடியோடைய ப்ரிஃபரன்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸாக இருக்கும். ஏன் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஐஓடி இல்லாமல் இப்போ எதுவுமே உங்களுக்கு ரன் ஆகிறது இல்லை. ஓகேவா? ஃபைன். ஸோ அது என்ன சார் ஐஓடி நம்ம ஸ்டார்டிங் வந்து ஐஓடி நியூஸ் பேசிட்டு இருக்கோம் அப்படின்னா என்ன, எதுக்காக நான் லேர்ன் பண்ணணும்? அஸ் எ ஸ்டூடெண்ட், அஸ் எ தேர்ட் இயர் ஸ்டூடெண்ட்டாக நான் லேர்ன் பண்ணுறதுனால எனக்கு என்ன அட்வான்டேஜஸ்? ஓகேவா? ஸோ இந்த மாதிரி கொஷின்ஸ்லாம் இருக்கும். ஸோ இந்த 3 days செக்ஷன் வந்து நம்ம வந்து ஆக்சுவலாக 1 hour ஸ்பெண்ட் பண்ண போகிறோம் இல்லையா? ஸோ இது 1 hour நம்ம என்ன பண்ணிட முடியும், நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா நிறைய விஷயம் நான் உங்களுக்கு டீச் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஓகேவா? ஸோ நீங்கள் நிறைய தெரிஞ்சுக்கலாம். நாங்கள் கொடுக்கக்கூடிய அந்த ஹிண்ட், அந்த இன்ஃபர்மேஷனை வச்சுட்டு நீங்கள் செல்ஃப் லேர்ன் படிக்க நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஓகேவா? ஸோ நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் செல்ஃப் லேர்ன் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு நாலேஜ் பெஸ்ட்டாக இம்ப்ரூவ் ஆகும். ஒரு பர்சன் டீச் பண்ணுறதை விட செல்ஃப் லேர்னிங்கில் உங்களுக்கு நாலேஜ் இம்ப்ரூவ் ஆகும். ஓகேவா? ஃபைன். ஸோ இப்போ நம்ம டேரெக்டாக டாபிக் உள்ள போயிடலாம். ஸோ ஐஓடி இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ். ஓகேவா? ஸோ இதோடைய மெயின் அட்வான்டேஜ் என்ன? ஐஓடினா ஃபர்ஸ்ட்டு என்ன அப்படின்னா இதில் திங்ஸ்ன்னு மீன் பண்ணுறோம் இல்லையா? ஸோ ஐஓடி இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ். ஸோ திங்ஸ்ன்றது எல்லாமே இங்கே ஹார்ட்வேரை மீன் பண்ணுது. ஓகேவா? ஸோ இந்த ஹார்ட்வேர்ன்றது என்னது? நீங்கள் பேசிக்காக ரியல் டைமில் யூஸ் பண்ணக்கூடிய டிவைசஸ் தான். லைக் பிரிண்டர்ஸ், இல்லை கம்ப்யூட்டர்ஸ், ஸோ இல்லை சென்சார்ஸ், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா திங்ஸ். என்னென்னலாம் ஹார்ட்வேர் நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களோ அது எல்லாமே திங்ஸு. ஸோ இந்த எல்லா திங்ஸையும் நம்ம இன்டர் கனெக்ட் பண்ணி டேட்டாவை எக்ஸ்சேஞ்ச் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ இதுதான் இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ். சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா டேட்டா எக்ஸ்சேஞ்ச். ஒரு திங்ஸுக்கும் இன்னொரு திங்ஸுக்கும் உள்ள டேட்டாஸை நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறோம். ஓகேங்களா? சரி, அது என்ன சார் டேட்டாஸ், அது என்ன சார் நம்ம எக்ஸ்சேஞ்ச் பண்ண போகிறோம், இதனால என்ன அட்வான்டேஜ் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ அப்ளிகேஷன் பார்க்கறதுக்கு முன்னாடி ஸோ இது ஆக்சுவலாக நம்ம தான் ஸ்ட்ரைட்டாக நம்ம டொமைன்ஸை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இது அப்ளிகேஷன் உங்களுக்கு நான் சொன்னேன் அப்படின்னா ஈஸியாக புரிஞ்சிடும். ஓகேவா? ஸோ என்னென்ன அப்ளிகேஷனில் ஐஓடி ரோல் ஆகிட்டு இருக்கு, அந்த டொமைனில் ஐஓடியோட மெயின் திங் என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஸோ எக்ஸாம்பிள் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச மெடிக்கல் அப்ளிகேஷன் சொல்கிறேன். ஓகேங்களா? ஸோ ஈவன் தேர்ட் இயர் ஸ்டூடெண்ட் மினி ப்ராஜெக்ட்லாம் நிறைய பேர் ட்ரை பண்ணியிருப்பீங்க. ஸோ மினி ப்ராஜெக்ட்டில் உங்களுக்கு அந்த மெடிக்கல் ஓரியன்டான ப்ராஜெக்ட்லாம் பண்ணியிருப்பீங்க. ஸோ பண்ண ஸ்டூடெண்ட்டுக்கு தெரியும். இல்லை நான் இது வரைக்கும் ப்ராஜெக்டே பண்ணதில்லை அப்படின்னாலும் நோ ப்ராப்ளம். நான் வந்து உங்களுக்கு ஐஓடி பற்றின ஒரு பேசிக் கான்செப்ட் மெடிக்கல் ஃபீல்டு ஓரியன்டாக இன்ஃபர்மேஷன் கொடுக்குறேன். ஓகேவா? ஃபைன். ஸோ என்னென்ன இருக்கும் அப்படின்னா உங்களுக்கு வந்து இப்போ ஒரு பேஷண்ட் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இப்போ எக்ஸிஸ்டிங் ஒரு சிஸ்டத்துக்கும் நம்ம பண்ணக்கூடிய ஐஓடிக்கும் டிஃப்ரெண்ட் என்னன்னு சொல்லிடுறேன். ஸோ எக்ஸிஸ்டிங்கில் மெடிக்கல் சிஸ்டம் எப்படி இருக்கும்? ஒரு பேஷண்ட் இருக்காங்க அப்படின்னா அந்த பேஷண்ட்டோடைய பெராமீட்டர், லைக் ஒரு ஐசியூவில் ஒரு பேஷண்ட் இருக்காங்கன்னா
அவங்களுடைய ஹார்ட் பீட் என்ன, அவங்களுடைய டெம்பரேச்சர். ஸோ அந்த மாதிரி டேட்டாஸ் எல்லாத்தையும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மேனுவல் ரீடிங் எடுப்பாங்க. ஓகேவா? இப்போ சிஸ்டமே இருக்குது, ஸோ உங்களுக்கு மானிட்டர் பண்ணோம். பட் வாட் எவர் எது உங்களுக்கு மானிட்டர் பண்ணாலும் சிஸ்டம்குள்ளே தான் டேட்டாஸ் இருக்கும். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பேஷண்ட்டோடைய டேட்டா வந்து சடனாக டிக்ரீஸ் ஆகுது, ஹார்ட் பீட் வந்து டிக்ரீஸ் ஆகுது, இல்லை டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகுது, சம்திங் ஏதாச்சும் ஒரு சேஞ்சஸ் நடக்குது அப்படின்னா அதை எல்லாமே நம்ம என்ன பண்ணுவோம், மேனுவல் ரீடிங் தான் எடுப்போம். ஸோ மேனுவல் ரிப்போர்ட் தான் இருக்கும் உங்களுக்கு. ஓகேவா? ஸோ இதோட ட்ராபேக் என்ன சார் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு ஃபாஸ்ட்டான ரெஸ்பான்ஸ் கொடுக்க முடியாது. இப்போ ஒரு பேஷண்ட்டுக்கு சடனாக ஹார்ட் பீட் வந்து இன்க்ரீஸ் ஆகுது ஆர் டிக்ரீஸ் ஆகுதுன்னா அதுக்கான ரெஸ்பான்ஸ் வந்து ஃபாஸ்ட்டாக கொடுத்தா தான் அந்த பேஷண்ட்டை நம்மளால சேவ் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ இதுக்கும் ஐஓடிக்கு என்ன சார் சம்மந்தம் அப்படின்னா, இப்போ நம்ம இந்த டொமைனே நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஐஓடி ஆட் பண்ண போகிறோம். ஐஓடி ஆட் பண்ணுறதுனால எப்படி இருக்கும்னு சொல்கிறோம் பாருங்க. ஸோ எக்ஸிஸ்டிங்கில் என்ன பண்ணுறோம், மேனுவல் டேட்டாஸ் எடுக்கிறோம். ஸோ மேனுவலாக டேட்டாவை மானிட்டர் பண்ணுறோம், அதுக்கான ஆக்ஷனை மேனுவலாக கொடுக்குறோம். ஓகேவா? ஸோ இதே நம்ம ஐஓடி கனெக்ட் பண்ணனால என்னென்ன அட்வான்டேஜ் அப்படின்னா, அந்த பேஷண்ட்டுடைய ஹார்ட் பீட்டை வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஹார்ட் பீட் சென்சரை வச்சு நான் கெட் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ கெட் பண்ணக்கூடிய டேட்டாஸை நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா க்ளவுடுக்கு மூவ் பண்ணுவேன். ஓகேவா? ஸோ அது என்ன சார் க்ளவுடுன்னு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளேஷன் கொடுத்துட்டு நான் க்ளவுடை பற்றி நான் உங்களுக்கு ப்ரீஃபாக சொல்கிறேன். ஸோ என்ன பண்ணுறோம் அப்படின்னா டேட்டாஸ் ஹார்ட் பீட் டேட்டாஸ் எடுக்கிறோம், எடுக்கக்கூடிய டேட்டாவை நம்ம க்ளவுடுக்கு மூவ் பண்ணுறோம். ஸோ க்ளவுடுக்கு மூவ் பண்ணிட்டு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஒரு ஆப் கிரியேட் பண்ணிட்டு அந்த ஆப்பில் வந்து அந்த பேஷண்ட்டுடைய பேராமீட்டரை பார்ப்போம், லைக் ஹார்ட் பீட்டை பார்ப்போம். சரிங்க சார், இதனால் என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா எனக்கு அந்த பேஷண்ட்டுடைய டேட்டாஸ் நான் ஆன்லைனில் எங்கே இருந்தாலும் என்னால் பார்க்க முடியும். ஓகே, ஈவன் அது ஒரு டாக்டராக இருந்தாலும் சரி, இல்லை அந்த பேஷண்ட்டுடைய இப்போ என்ன சொல்கிறது ஆத்தரைஸ்டு பர்சன், ஸோ இந்த மாதிரி யாருக்கெல்லாம் அந்த டேட்டா வந்து விஷுவலைஸ் பண்ணணுமோ அவங்க எல்லாருமே என்ன பண்ணிக்கலாம், ஜஸ்ட் அந்த ஆப்பில் லாகின் பண்ணி அந்த டேட்டாஸை மானிட்டர் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதுதான் உங்களுக்கு ஐஓடியோடைய மெயின் அப்ளிகேஷன். ஸோ கான்செப்ட் புரியுதா? இங்கே இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ்ன்னு சொல்கிறேன், இங்கே திங்ஸ்ன்றது இந்த ஹார்ட் பீட் சென்சார். ஓகேவா? ஸோ பேஷண்ட்டுடைய ஹார்ட் பீட்டை நான் கெட் பண்ணுறேன், கெட் பண்ணக்கூடிய டேட்டாவை நான் க்ளவுடுக்கு புஷ் பண்ணி ஆப் மூலிமா வியூ பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ இதனால் அந்த பேஷண்ட் நம்ம சேவ் பண்ணிட முடியுமானா கண்டிப்பாக முடியும். என்னென்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு ஃபாஸ்ட்டான ரெஸ்பான்ஸ் கொடுக்க முடியும். அது என்ன சார் ஃபாஸ்ட்டான ரெஸ்பான்ஸ்? இப்போ அதே சினாரியோ அந்த பேஷண்ட்டுக்கு வந்து இப்போ நமக்கு ஆப்பில் லைவ்ல இருக்கப்போ உங்களுக்கு ஹார்ட் பீட் வந்து சடனாக டிக்ரீஸ் ஆகுதுன்னா உங்கள் ஆப்புக்கு ஆட்டோமேட்டிக்காக நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகேவா? ஸோ அப்போ என்ன பண்ணலாம்னா அதுக்கான ஆக்ஷனை உடனே எக்ஸிக்யூட் பண்ணலாம். ஓகேவா? ஸோ எக்ஸாம்பிள் ஹார்ட் பீட்டு, பாடி டெம்பரேச்சர், இசிஜி, ஸோ வாட் எவர் என்னென்ன பேராமீட்டர் வந்து நம்ம பாடியிலேருந்து கெட் பண்ணணுமோ எல்லா பேராமீட்டருக்கும் சென்சார்ஸ் இருக்குது. அந்த சென்சார்ஸ் கிட்டேருந்து வரக்கூடிய டேட்டாவை நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா க்ளவுடுக்கு மூவ் பண்ணி புஷ் பண்ணிப்போம். இது வந்து மெடிக்கல் ஃபீல்டு. ஓகேவா? ஸோ இதுவே ஒரு இண்டஸ்ட்ரி ஓரியன்டாக பார்ப்போமே. ஸோ இண்டஸ்ட்ரியில் என்ன சார் ஐஓடியோட ரோல் என்ன அப்படின்னா லைக் ஆட்டோமேஷன். ஓகேவா? ஸோ ஆட்டோமேஷனா என்ன, இப்போ ஒரு இண்டஸ்ட்ரியில் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பாய்லர் இருக்கும், தென் வேறு என்ன, ஸோ இந்த மாதிரி மோட்டர்ஸ் எல்லாமே ரன் ஆகிட்டு இருக்கும், எலக்ட்ரானிக் லோடுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ எல்லாமே ரன் ஆகிட்டு இருக்கும். இதெல்லாமே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு சில லோடெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆத்தரைஸ்டு பர்சன் தான் கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ அந்த ஆத்தரைஸ்டு பர்சன் கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னா அவங்க ஸ்ட்ரைட்டாக என்ன பண்ணணும், கண்ட்ரோல் பேனல் கிட்ட, அதாவது அந்த ஃபிசிக்கலாக அந்த இடத்துக்கு வந்தால் தான் என்ன பண்ண முடியும்னா அந்த கண்ட்ரோல் ப்ராசஸ் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ இதே நம்ம ஐஓடிக்கு பண்ணும்போது என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த பர்சன் எங்கே இருந்தாலும் என்ன பண்ணிக்க முடியும், அந்த டேட்டாஸை நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியும். ஓகேங்களா? விச் மீன்ஸ் அந்த லோடை வந்து நம்மளால என்ன பண்ண முடியும் அப்படின்னா ஆன் பண்ணி ஆஃப் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ இதான் இண்டஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய அப்ளிகேஷன். ஸோ அந்த மாதிரி எல்லா அப்ளிகேஷன்லையுமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஐஓடி வந்து ரோல் பண்ணிட்டு இருக்கோம். ஓகேவா? ஃபைன். சரி, ஸோ ஐஓடியை பற்றி சிம்பிளான ஒரு பிளாக் சொல்கிறேன். ஸோ இப்போ நான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு சினாரியோ சொன்னேன் இல்லையா, அந்த பேஷண்ட்டோடைய ஹார்ட் பீட்டு, அந்த அப்ளிகேஷன் அப்படியே மைண்டில் வச்சுக்கோங்க. அந்த அப்ளிகேஷன் கூட இந்த பிளாகை நீங்கள் கம்பேர் பண்ணி ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ அந்த ஐஓடி வந்து ஒரு இண்டஸ்ட்ரியில் காமிச்சாலும் சரி, இல்லை அது எவ்வளோ பெரிய கம்பெனியாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு ஐஓடினா நம்ம பார்க்கக்கூடிய இந்த சிம்பிள் பிளாக் டயக்ராம் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடும். ஓகேவா? ஸோ ஐஓடி பேஸ் பண்ணி நீங்கள் ஒரு ப்ராடக்ட் இதுக்கப்புறம் நீங்கள் ரியல் டைமில் பார்க்குறீங்க அப்படின்னா என்ன பண்ணிக்கலாம், இந்த பிளாக் தான் உங்களுக்கு அதில் ரன் ஆகும், இந்த பேசிக் அல்காரிதம் தான் உங்களுக்கு அதில் இருக்கும். ஓகேவா? ஃபைன். ஸோ இதில் ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா சென்சார்ஸ். ஓகேவா? ஸோ இங்கே சென்சார்ஸ்ன்றது உங்களுக்கு நான் எக்ஸாம்பிளுக்காக ஹார்ட் பீட் சென்சார்னு சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன். வெயிட் மினிட், உங்களுக்கு ஸ்லைடு ஷேர் ஆகலன்னு நினைக்கிறேன். ஓகே ஓகே ஃபைன், சாரி. ஓகே, இப்போ ஷேர் ஆகுது. ஓகே, ஸோ என்ன அப்படின்னா இப்போ இந்த ஐஓடி ஸ்டாக் இல்லையா, ஸோ இந்த ஐஓடி ஸ்டாக் பிளாக் டயக்ராம் தான் என்ன அப்படின்னா உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஐஓடி பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய எல்லா டிவைஸ்லையும் ரன் ஆகும். ஓகேவா? ஸோ நான் திரும்ப அந்த பிளாக் புரியாதனால நான் திரும்ப உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ என்னன்னா ஐஓடி பேஸ் பண்ணி நீங்கள் பார்க்கக்கூடிய ரியல் டைம் ப்ராடக்ட். ஓகேவா? ஸோ அதை நீங்கள் ஸ்டூடெண்ட் ப்ராஜெக்டாக இருந்தாலும் சரி, இல்லை ரியல் டைமில் பார்க்கக்கூடிய ஒரு இண்டஸ்ட்ரி ப்ராடக்டாக இருந்தாலும் சரி. ஓகேவா? ஸோ வாட் எவர் எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு என்ன அப்படின்னா இந்த பேசிக் அல்காரிதம் தான் உங்களுக்கு ஐஓடி வந்து ரன் ஆகும். ஓகேவா? ஃபைன். ஸோ இப்போ இந்த பிளாகை வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்தோம்ல ஒரு எக்ஸாம்பிள், அந்த எக்ஸாம்பிள் கூட கம்பேர் பண்ணிக்கோங்க, அப்போ தான் உங்களுக்கு மறக்காமல் இருக்கும். ஓகேவா? ஃபைன். ஸோ இந்த பிளாகுடைய ஃபர்ஸ்ட் பிளாக் என்ன இருக்குது உங்களுக்கு,
சென்சார்ஸ் ஓகேவா. ஸோ சென்சார்ஸ் இருக்கு இல்லையா. ஸோ இந்த சென்சார்ஸ் தான் என்ன பண்ணும் அப்படின்னா உங்களுக்கு டேட்டாஸை கலெக்ட் பண்ணும் ஓகேவா. ஸோ இந்த ஐஓடி இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ்னு லாஸ்ட்டில் திங்ஸ்னு ஒரு வேர்டு முடிக்கிறேன் இல்லையா, அதுக்கு மீனிங் எல்லாமே இந்த சென்சார்ஸ் தான் ஓகேவா. ஸோ சென்சார்ஸ் கிட்டேருந்து வரக்கூடிய டேட்டாஸ் தான் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா கலெக்ட் பண்ணுவோம் ஓகேவா. ஸோ கலெக்ட் பண்ணிட்டு லோக்கல் ப்ராசஸிங் ஒரு பிளாக் இருக்கு இல்லையா, அந்த லோக்கல் ப்ராசஸிங் பிளாக் என்ன, அது எதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ நான் எந்த ஒரு டேட்டாவாக இருந்தாலும் என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஏதாச்சும் ஒரு கண்ட்ரோலரையோ இல்லை மைக்ரோ ப்ராசஸரையோ யூஸ் பண்ணி தான் நான் என்ன பண்ணுவோம் அப்படின்னா அதை ப்ராசஸ் பண்ணி அடுத்த ஸ்டேஜுக்கு கொண்டு போகும் ஓகேவா. ஸோ இப்போ என்ன விஷயம்னா எனக்கு வரக்கூடிய டேட்டா டிஜிட்டலாக இருந்துச்சுன்னா ப்ராப்ளம் கிடையாது ஓகேவா. ஒரு வேளை அனலாக் சிக்னலாக இருக்குது அப்படின்னா வி ஹாவ் டு கன்வெர்ட் அனலாக் சிக்னல் இன்டு டிஜிட்டல் ஓகேவா. ஸோ இந்த லோக்கல் ப்ராசஸிங் பிளாக்குடைய மீனிங் என்ன, இந்த லோக்கல் ப்ராசஸிங் எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம சென்சார்ல வந்து ரெண்டு டைப் கிளாஸிஃபை பண்ணலாம். ஒன்று வந்து அனலாக் சென்சார், அனதர் ஒன்று பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் சென்சார்ஸ் ஓகேவா. ஸோ ரெண்டு டைப் கிளாஸிஃபை பண்ண முடியும். ஸோ சென்சார்ஸ்லேருந்து வரக்கூடிய டேட்டா எனக்கு டிஜிட்டலாக இருந்துச்சுன்னா ப்ராப்ளம் கிடையாது, நான் டேரெக்டாக என்ன பண்ணிடலாம் ப்ராசஸ் பண்ணி அடுத்த ஸ்டேஜுக்கு கொண்டு போயிடலாம். இன்கேஸ் வரக்கூடிய டேட்டா வந்து எனக்கு டிஜிட்டலாக இருக்குன்னு வச்சுக்கோங்க, சாரி அனலாகாக இருக்குன்னு வச்சுக்கோங்க, அப்போ நம்ம என்ன பண்ணணும், அனலாக டிஜிட்டலாக கன்வெர்ட் பண்ணணும். இந்த லோக்கல் ப்ராசஸிங்கோடைய அப்ளிகேஷன் அதுதான் ஓகேவா. ஸோ அனலாக டிஜிட்டலாக கன்வெர்ட் பண்ணணும். என்ன ரீசன் அப்படின்னா நம்ம அடுத்த ஸ்டேஜ் என்ன பண்ண போகிறோம், மைக்ரோ கண்ட்ரோலர் யூஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அந்த டேட்டாஸை க்ளவுடுக்கு புஷ் பண்ண போகிறோம் ஓகேவா. மைக்ரோ கண்ட்ரோலர் ஆர் ப்ராசஸர் எதை வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். பட் எதுவாக இருந்தாலும் அதை ரீட் பண்ணக்கூடிய ஃபார்மேட் வந்து டிஜிட்டல் தான் ரீட் பண்ணும் ஓகேவா. ஏன்னா நம்மளுடைய கண்ட்ரோலருக்கு தெரிஞ்ச நம்மளுடைய கம்ப்யூட்டருக்கு தெரிஞ்ச லாங்குவேஜ் என்ன, டிஜிட்டல்ஸ், விச் மீன்ஸ் ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ் ஆர் பைனரி ஓகேவா. ஸோ இந்த ஃபார்மேட்டில் தான் அந்த டேட்டாவை ரீட் பண்ணும். அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த லோக்கல் ப்ராசஸிங் இந்த பிளாக்ல வந்து வரக்கூடிய சிக்னல் வந்து கண்ட்ரோலருக்கு ஃபார்மேட் மாற்றி கொடுக்கும், கண்ட்ரோலருக்கான ஃபார்மேட்டில் மாற்றி கொடுக்கணும், விச் மீன்ஸ் டிஜிட்டலாக கொடுக்கணும் ஓகேவா. ஸோ இதுதான் இந்த லோக்கல் ப்ராசஸிங்கோடைய அப்ளிகேஷன். ஃபைன். தென் அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா லோக்கல் ஸ்டோரேஜ். லோக்கல் ஸ்டோரேஜ்னா என்ன அப்படின்னா எனக்கு டேட்டாவை வந்து நான் க்ளவுடில் புஷ் பண்ண போகிறேன், டேட்டா வந்து நான் க்ளவுடில் காமிக்க போகிறேன். பட் இருந்தாலும் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா பிஃபோராக என்னுடைய சேஃப்டி பர்பஸ்க்காக நான் லோக்கல் ஸ்டோரேஜில் ஸ்டோர் பண்ணுறேன் ஓகேவா. ஸோ இந்த லோக்கல் ஸ்டோரேஜ் என்ன அப்படின்னா இப்போ அந்த ஹாஸ்பிட்டல்ஸ் நிறையவே எடுத்துக்கோங்களேன். ஸோ இந்த பேஷண்ட்டுடைய ஹார்ட் பீட் பார்க்குறோம், வரக்கூடிய டேட்டா வந்து அனலாக இருக்குது. அந்த டேட்டாவை நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு லோக்கல் ப்ராசஸிங் பண்ணிவிட்டு நான் ஒரு லோக்கல் ஸ்டோரேஜில் ஸ்டோர் பண்ணுறேன், விச் மீன்ஸ் ஒரு பென்ட்ரைவில் ஸ்டோர் பண்ணிக்கிறேன் ஜஸ்ட் ஃபார் ரெஃபரன்ஸ்க்காக ஓகேவா. ஃபைன். அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா நெட்வொர்க் வந்து ஆக்சஸ் பண்ணுறேன் ஓகேவா. ஸோ இந்த நெட்வொர்க் பார்க்க தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன் அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு கம்பெனிக்கு போகிறீங்க, உனக்கு ஐஓடி பற்றி ஒரு பேசிக் நாலேஜ் இருக்குது, ஐஓடினா என்னன்னு தெரியும். இப்போ அந்த கம்பெனியில் வந்து ஒரு ப்ராடக்ட் வந்து டிசைன் பண்ணுறாங்க, அந்த ப்ராடக்ட் வந்து ஐஓடி ஆட் பண்ணிங்க அப்படின்னா அந்த ப்ராடக்ட்டுடைய க்ரோத் அதிகமாக இருக்கும், சொசைட்டியில் அந்த ப்ராடக்ட் வந்து நல்லா சேலாக வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு நெட்வொர்க்கை பற்றி தெரிஞ்சிருக்கணும் ஓகேவா. ஸோ இங்கே ஐஓடியில் நெட்வொர்க்னா என்ன அப்படின்னா இன்டர்நெட்டை ஆக்சஸ் பண்ணுறதுக்கூடிய மெத்தட்ஸ் ஓகேவா. ஸோ இன்டர்நெட்டை நம்ம நிறைய மெத்தடில் ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ நான் ஒரு சில எக்ஸாம்பிள் சொல்கிறேன், அதில் பெஸ்ட் மெத்தட் எந்த ப்ராடக்ட், அது எந்த ப்ராடக்ட்டுக்கு என்ன மாதிரி மெத்தடை ஃபாலோ பண்ணால் நல்லா இருக்கும்னு அதை நீங்கள் ப்ராடக்ட் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் ஓகேவா. ஸோ என்ன சொல்ல வரேன் அப்படின்னா நெட்வொர்க்கில் என்னென்ன மெத்தட்ஸ் இருக்குது இன்டர்நெட் ஆக்சஸ் பண்ணுறதுக்குன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் எல்லாருக்குமே காமனாக தெரிஞ்ச மெத்தட் என்ன இன்டர்நெட் ஆக்சஸ் பண்ணுறதுக்கு, லேன் ஓகேவா. ஸோ லேன் அப்படின்னா என்ன, நம்ம சிஸ்டம் கூட யூஸ் பண்ணக்கூடிய ஒரு கேபிள் ஓகேவா. ஸோ லேன் கேபிள் மூலிமா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இன்டர்நெட்டை ஆக்சஸ் பண்ண முடியும். அடுத்த மெத்தட் என்ன அப்படின்னா இப்போ காமனாக எல்லாருமே வைஃபை யூஸ் பண்ணுறோம் ஓகேவா. ஸோ ஸ்கூல்ஸ் காலேஜஸ் எல்லாமே உங்களுக்கு வைஃபை ஃபெசிலிட்டி இருக்கும். ஸோ வைஃபை மூலிமா என்ன பண்ணலாம், இன்டர்நெட்டை ஆக்சஸ் பண்ணலாம் ஓகேவா. ஸோ இதுக்கு பிஃபோராக ஒரு மெத்தட் இருந்துச்சு, அது மோஸ்ட்லி இப்போ யாரும் யூஸ் பண்ணுறதில்ல. என்ன அப்படின்னா மோடம் ஓகேவா. ஸோ மோடம்னா என்ன அப்படின்னா சிம் கார்டு வந்து ஒரு பென்ட்ரைவ் மாதிரி ஒரு டிவைஸ் இருக்கும், அதில் நம்ம சிம் கார்டை இன்சர்ட் பண்ணி இன்டர்நெட்டை ஆக்சஸ் பண்ணுவோம் ஓகேவா. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 2G 3G அந்த மாதிரி இதில் தான் உங்களுக்கு அந்த மோடம் அவைலபிளாக இருந்துச்சு, இப்போ அது வர்றது கிடையாது. ஸோ என்ன சொல்ல வரோம் அப்படின்னா இன்டர்நெட் ஆக்சஸ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி 3 மெத்தட்ஸ் இருக்குது ஓகேவா. ஸோ ஃபர்ஸ்ட் மெத்தட் என்ன, லேனு. செகண்ட் மெத்தட் வந்து நம்ம பார்த்த வைஃபை. தேர்டு வந்து உங்களுக்கு மோடம், சிம் கார்டை போட்டு இன்டர்நெட் ஆக்சஸ் பண்ணுறது ஓகேவா. ஸோ இந்த மூணுத்துக்குள்ள டிஃப்ரெண்ட் என்ன, மூணுத்துக்குள்ள அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா இப்போ நான் லேண்ட் கேபிள் வச்சு ஒரு ப்ராடக்ட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த எல்லாத்துக்கும் நான் அந்த ஒரே எக்ஸாம்பிள் சொல்கிறேன், அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக இமேஜின் ஆகும். ஸோ இப்போ அந்த பேஷண்ட்டுடைய ஹார்ட் பீட்டை நான் கெட் பண்ணுறதுக்கு நான் சென்சார்ஸ் யூஸ் பண்ணிவிட்டேன், வரக்கூடிய சிக்னலை டிஜிட்டலாக கன்வெர்ட் பண்ணிவிட்டு ஸ்டோர் பண்ணிவிட்டு ஃபைனலாக என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா என்னோட அப்ஜெக்டிவ் என்ன, டேட்டாவை க்ளவுடுக்கு புஷ் பண்ணணும் ஓகேவா. ஸோ க்ளவுடுக்கு புஷ் பண்ணணும் அப்படின்னா வி ஹாவ் டு ஆக்சஸ் இன்டர்நெட் ஓகேவா. ஸோ இந்த இன்டர்நெட்டுக்கு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா நான் ஃபஸ்ட்டு லேன் ப்ரிஃபர் பண்ணுறேன் ஓகேவா. லேன் கேபிளில் இன்டர்நெட் ஆக்சஸ் பண்ண முடியுன்றதுனால நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா லேன் வந்து கேபிள் மூலிமா ஆக்சஸ் பண்ணுறேன். பட் அதில் இருக்கக்கூடிய ட்ராபேக் என்ன, உங்களுக்கு லேன் கேபிள் டிஸ்கனெக்ட் ஆகுது, ஏதாச்சும் ஒரு ரீசனால கட் ஆகுது அப்படின்னா டேட்டா வந்து க்ளவுடுக்கு அப்டேட் ஆகாது. அப்போ என்ன ஆகும் அப்படின்னா ப்ராஜெக்ட் வந்து ஃபெயிலியர் ஆகும் ஓகேவா. ஸோ லேன் கேபிள் இருக்கக்கூடிய ட்ராபேக் அது. ரெண்டாவது என்ன, வைஃபை ஓகேவா. ஸோ வைஃபை மூலியமாகவும் நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா இன்டர்நெட்டை ஆக்சஸ் பண்ண முடியும். பட் அதில் இருக்கக்கூடிய ட்ராபேக் என்ன அப்படின்னா அது எக்ஸ்டர்னல் இன்டர்நெட் சோர்ஸை டிபெண்ட் பண்ணியிருக்கும் ஓகேவா. இன்கேஸ் உங்களுக்கு கிளைண்ட் வந்து அதிகமாக கனெக்ட் ஆகுறாங்க, ஒரே ஒரு சர்வரில் வந்து கிளைண்ட் அதிகமாக கனெக்ட் ஆகுறாங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும், அங்கே வந்து உங்களுக்கு க்ளவுட் வந்து ஸ்லோவாக வாய்ப்பு இருக்குது ஓகேவா. ஸோ இந்த மாதிரி இஷ்யூ வரும் ஓகேவா. ஸோ பெஸ்ட் மெத்தட் என்ன, இன்டர்நெட்டை வந்து நான் ஈஸியாக ஆக்சஸ் பண்ணி
ப்ராசஸ் டேட்டாவை வந்து லாஸஸ் இல்லாமல் ப்ராப்பராக அனுப்பணும் அப்படின்னா பெஸ்ட் மெத்தட் வந்து உங்களுக்கு ஐஓடி மோடம் தான். ஓகேவா? ஸோ நம்ம தேர்டாக பார்த்தோம் இல்லையா, மோடம் சிம் கார்டு போட்டு இன்டர்நெட் ஆக்சஸ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மோடம் தான். ஸோ அந்த மோடம் மெத்தட் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்டர்நெட் வந்து பிரேக் ஆகாது. ஏன் அப்படின்னா நம்ம சிம் கார்டு என்ன பண்ண போகிறோம், அந்த மோடத்தில் வந்து இன்செர்ட் பண்ண போகிறோம். ஸோ மோடம் என்ன பண்ணும் அப்படின்னா உங்களுக்கு டேரெக்டாக சேட்டலைட் கூட கம்யூனிகேட் பண்ணி உங்களுக்கு இன்டர்நெட் ஆக்சஸ் பண்ணும். இதுக்கு வந்து எக்ஸ்டர்னல் லேண்ட் கேபிளோ இல்லை ஒரு வைஃபை கனெக்ஷனோ தேவைப்படாது. ஓகேவா? ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா டேரெக்டாக இன்டர்நெட்டை ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? தென் அடுத்த ஸ்டேஜ் என்ன அப்படின்னா இன்டர்நெட். ஸோ நான் இன்டர்நெட்ன்றதுனால இவ்வளோ நேரம் நம்ம பேசணும் இல்லையா, இன்டர்நெட் ஆக்சஸ் பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு. ஸோ அதுதான் உங்களுக்கு நெட்டு. ஸோ அது மூலிமா நம்ம என்ன பண்ணிடுவோம் அப்படின்னா அடுத்த ஸ்டேஜுக்கு கொண்டு போயிடும். ஸோ கிளவுட் ஸ்டோரேஜ். ஓகேவா? அது கிளவுட் ப்ராசஸிங் ஒரு பிளாக் கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா கிளவுட் ஸ்டோரேஜ். அது என்ன கிளவுட் ப்ராசஸிங் அப்படின்னா இப்போ எனக்கு வரக்கூடிய டேட்டாஸ் ஒரு பேஷண்ட்டோடைய டேட்டா பார்த்தீங்கன்னா அது ஹார்ட் பீட்டாக இருக்கலாம், இல்லை இசிஜியாக இருக்கலாம். ஸோ வாட் எவர் எந்த சென்சார் எந்த மாதிரி டேட்டாவாக இருந்தாலும் இந்த கிளவுட் ப்ராசஸிங் நான் என்ன பண்ணுவோம் அப்படின்னா கிளாஸிஃபை பண்ணி அந்தந்த பிளாக்ல அதை நான் ஸ்டோர் பண்ணுவேன். ஓகேவா? ஸோ இப்போ என்னோட அப்ஜெக்டிவ் வந்து ஒரு பிளாக் ஒரு கிராஃபாக நான் காமிக்க போகிறேன், ஒரு 3 பிளாக்கை நான் காமிக்க போகிறேன் அப்படின்னா வரக்கூடிய டேட்டா என்னென்ன ஃபார்மேட்டில் இருக்குன்னு நான் பார்த்துட்டு அதை அவங்களுக்கு டிஸ்பிளே பண்ணுவேன். ஓகேவா? ஸோ இதுதான் கிளவுட் ஸ்டோரேஜ். ஓகேவா? நான் ஸோ திரும்பவும் இந்த ஸ்டாக்கை பற்றி சொல்கிறேன். ஏன்னா ஐஓடியோடைய ஃபுல் எக்ஸ்பிளேஷன் இந்த ஒரே பிளாக்ல நீங்கள் புரிஞ்சிக்க முடியும். ஓகேவா? ஸோ என்ன அப்படின்னா சென்சார்ஸை நம்ம சென்சார்ஸ்லேருந்து டேட்டாஸை கலெக்ட் பண்ணுறோம். கலெக்ட் பண்ணக்கூடிய டேட்டாவை லோக்கல் ப்ராசஸிங் பண்ணுறோம். ஸோ லோக்கல் ப்ராசஸிங் அப்படின்னா வரக்கூடிய டேட்டா அனலாக இருந்துச்சுன்னா டிஜிட்டலாக கன்வெர்ட் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ டிஜிட்டலாக கன்வெர்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா லோக்கல் ஸ்டோரேஜில் ஸ்டோர் பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ லோக்கல் ஸ்டோரேஜ் எதுக்காக அப்படின்னா ஜஸ்ட் ஃபார் ரெஃபரன்ஸுக்காக தான். இல்லைனா டேரெக்டாக நான் கூட என்ன பண்ணலாம் அப்படின்னா இன்டர்நெட்டில் நம்ம டேரெக்டாக அப்டேட் பண்ணலாம். ஓகேவா? ஸோ அதுக்கு இன்டர்நெட்டில் அப்டேட் பண்ணுறதுக்கு நம்ம 3 மெத்தட் பார்த்தோம். லேனு, வைஃபை, தென் மோடம். ஓகே, ஸோ 3 மெத்தட் பார்த்தோம். அதில் பெஸ்ட் மெத்தட் என்ன அப்படின்னா சிம் போட்டு டேரெக்டாக இன்டர்நெட் ஆக்சஸ் பண்ணுறது. ஓகேவா? ஸோ இல்லை ஒரு சில ப்ராடக்ட் வந்து லேன் தான் வேணும் அப்படின்னா அந்த ப்ராடக்ட்டோட அப்ளிகேஷனை பொறுத்து நீங்கள் அதுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துக்கலாம். இங்கே வந்து லேன் அப்ளை ஆகுமா, லேன் போட்டால் நல்லா இருக்குமா, இல்லை வைஃபை கொடுத்தா நல்லா இருக்குமான்னு சொல்லிட்டு அந்த ப்ராடக்ட்டுடைய அப்ளிகேஷன் அது எங்கே இருக்க போகுது, அதுக்கான என்ன சொல்கிறது, அதுக்கான ரெக்யூர்மெண்ட் அங்கே கரெக்டாக இருக்குமான்னு பார்த்து நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி பிளான் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ எல்லாத்துக்குமே வந்து சிம் கார்டு போட்டு பண்ணுற மெத்தட் ஒர்க் அவுட் ஆகாது. டிபெண்ட்ஸ் அப்பான் அந்த ப்ராஜெக்ட்டுடைய அப்ளிகேஷன் அது எங்கே நம்ம அப்ளை பண்ண போகிறோன்றதை பொறுத்து இருக்குது. ஓகேவா? ஃபைன். தென் அதுக்கப்புறம் இன்டர்நெட்டில் நம்ம டேட்டா ஸ்டோர் பண்ணி க்ளவுடில் வந்து காமிச்சிடும். ஓகேங்களா? ஸோ இதுதான் ஐஓடி ஸ்டாக்கு. ஸோ இதுதான் என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஐஓடி வந்து அதாவது என்ன அப்படின்னா இப்படி தான் நம்ம டேட்டாஸ் வந்து க்ளவுடில் அப்டேட் பண்ணுறோம். புரியுதுங்களா? ஃபைன். சரி, சென்சார்ஸ் பார்த்தோம் இல்லையா? ஸோ சென்சார்ஸ் என்ன அப்படின்னா எதுக்காக நான் ஃபஸ்ட்டு சென்சார்ஸை படிக்கணும், சென்சார்ஸை பற்றி நான் ஏன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இப்போ ஒரு இண்டஸ்ட்ரியில் நீங்கள் போயிட்டு ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணுறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் R&Dன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்டில் போயிட்டு நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா பெராமீட்டர்ஸ் வந்து நீங்கள் கெட் பண்ண தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? ஸோ அது என்ன சார் பெராமீட்டர்ஸ்? இப்போ ஒரு இண்டஸ்ட்ரியில் போயிட்டு ஒர்க் பண்ணும்போது ஒரு பாய்லர்னு எடுத்துக்கோங்களேன். ஸோ பாய்லர் உங்களுக்கு என்ன மாதிரி அசைன்மெண்ட் பண்ணுறாங்க, என்ன மாதிரி டாஸ்க் உங்களுக்கு அசைன் பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு பாய்லருடைய டெம்பரேச்சர் வந்து நீங்கள் கெட் பண்ணி எங்களுக்கு ரிப்போர்ட் பண்ணணும், இது வந்து ஐஓடியில் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு உங்களுக்குன்னு ஒரு ரெக்யர்மெண்ட் கொடுக்குறப்போ நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா சென்சர்ஸை பற்றி தெரிஞ்சிருக்கணும். இப்போ நான் எனக்கு டெம்பரேச்சர் தான் என்னுடைய டாஸ்க்காக இருக்குன்னா டெம்பரேச்சர் நான் எப்படி கெட் பண்ணுறது, டெம்பரேச்சர் சென்சாரை பற்றி தெரிஞ்சிருக்கணும். இல்லை உங்களுடைய டாஸ்க் வந்து டெம்பரேச்சர் இல்லை, நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த பாய்லர்லேருந்து ஏதாச்சும் ஒரு கேஸஸ் வந்து ஃபார்ம் ஆகுதா, ஸோ CH4 CH3 அந்த மாதிரி கேஸஸ் வந்து ஃபார்ம் ஆகுதா, அதை மானிட்டர் பண்ணி எனக்கு ரிப்போர்ட் பண்ணுங்க. அப்படியே ஒரு டாஸ்க் கொடுக்குறாங்க அப்படின்னா நீங்கள் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா சென்சார்ஸை பற்றி பேசிக் தெரிஞ்சிருக்கணும். ஓகேவா? ஸோ சென்சார்ஸ்னா என்னென்ன சென்சார்ஸ் மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்குது, சென்சாரோடைய ஃபங்க்ஷன் எப்படி இருக்கும். ஓகேவா? ஸோ இதெல்லாம் பற்றி தெரிஞ்சிருந்தால் மட்டும்தான் என்ன பண்ண முடியும் அப்படின்னா டேட்டாஸ் வந்து ப்ராஜெக்ட் வந்து கம்ப்ளீட் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ அதுதான் சொல்லியிருக்காங்க. நார்மலாக சென்சார்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா மெஷர் வேல்யூஸ். ஓகேவா? ஸோ என்ன பண்ணும் அப்படின்னா வேல்யூஸ் வந்து மெஷர் பண்ணும். நான் சொல்லக்கூடிய டேட்டாஸ் எல்லாத்தையும் நீங்கள் இந்த ஒரு மெடிக்கல் அப்ளிகேஷன் சொன்னோம் இல்லையா, அது கூட நீங்கள் கம்பேர் பண்ணிட்டு வந்தாலே உங்களுக்கு எல்லாமே அப்ளை ஆகும். ஓகேவா? ஸோ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா டேட்டாஸை வந்து மெஷர் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ மெஷர் பண்ணக்கூடிய டேட்டாவை அடுத்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா சென்ஸ் டேட்டாஸ் அனலாக். ஓகேவா? ஸோ வரக்கூடிய டேட்டா வந்து நான் அனலாகான்னு செக் பண்ணுறேன். ஓகேவா? ஏன் அப்படின்னா நம்ம யூஸ் பண்ணக்கூடிய கண்ட்ரோலர் ப்ராசஸர் எல்லாமே என்ன பண்ணும், டிஜிட்டலில் மட்டும் தான் ரீட் பண்ணும், அனலாக ரீட் பண்ணாது. ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா வரக்கூடிய டேட்டா வந்து அனலாகான்னு செக் பண்ணுறேன். ஓகேவா? தென் சென்ட் ரா டேட்டா. ரா டேட்டானா என்ன அப்படின்னா எனக்கு ஒரு டேட்டா வந்து கிடைச்சிருச்சு. ஓகேவா? வந்திருக்க டேட்டாவை நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா டைரெக்டாக டிஸ்பிளே பண்ணிவிட்டு அதுக்கான ப்ராசஸை எக்ஸிக்யூட் பண்ண போகிறேன். ஓகேவா? ஸோ ப்ராசஸ் பண்ணிவிட்டு நம்ம ஃபைனலாக என்ன பண்ணுவோம் அப்படின்னா அதுக்கான எக்ஸிக்யூஷன், அதாவது எக்ஸிக்யூஷன் சென்ஸ் எப்படின்னா இப்போ ஹார்ட் பீட் சடனாக டிக்ரீஸ் ஆகி இருந்துச்சுன்னா ஒரு நோட்டிஃபிகேஷன் சென்ட் பண்ணுறது, இல்லை அதிகமாக இருக்குன்னா அதுக்கான நோட்டிஃபிகேஷன் சென்ட் பண்ணுறது, இல்லை கிராஃபை பிளாட் பண்ணுறது, ஸோ சம்திங் இந்த மாதிரி ப்ராசஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் சென்சாரோடைய மெயின் அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா பவர் கன்சம்ஷன் கம்மியாக எடுத்துக்கும். ஓகேவா? ஸோ பவர் கன்சம்ஷன் கம்மியாக எடுத்துக்கும் அப்படின்னா இப்போ நார்மலாக ஒரு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய லோடை விட இது உங்களுக்கு ஒரு 5 வோல்ட் 3.3 வோல்ட் ஸோ அந்த மாதிரி மினிமம் வோல்டேஜில் தான் உங்களுக்கு ஆப்ரேட் ஆகும் சென்சார்ஸ் எல்லாமே. ஓகேவா? ஃபைன். சரி,
இப்போ இன்டர்நெட் பற்றி பார்த்தோம் இல்லையா, இன்டர்நெட் ஆக்சஸ் பண்ணுறதுக்கு. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ப்ரோட்டோகால்ஸ் இருக்குது. இப்போ நம்ம இந்த ப்ரோட்டோகால்ஸ் வந்து உங்களுக்கு எல்லாத்துலேயுமே அப்ளை ஆகும். ஓகேவா? ஸோ அப்ளை ஆகும் அப்படின்னா, இப்போ நான் வந்து ஒரு டேட்டா வந்து நான் க்ளவுடுக்கு புஷ் பண்ண போகிறேன் அப்படின்னா, எந்த மெத்தடில் நான் புஷ் பண்ண போகிறேன் அப்படின்னு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா சொல்லிக்கலாம். ஓகேவா? ஸோ என்னன்னா, இப்போ வந்து நான் டேட்டாஸ் வந்து க்ளவுடுக்கு புஷ் பண்ண போகிறேன்னு தெரிஞ்சிடுச்சு. ஸோ அதுக்கு வந்து நிறைய வேஸ் இருக்குது. ப்ரோட்டோகால்ஸ் அப்படின்னா ஒரு டேட்டாவை நான் க்ளவுடுக்கு புஷ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய மெத்தட் தான் ப்ரோட்டோகால்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ அதில் உங்களுக்கு பெஸ்ட் ப்ரோட்டோகால் என்ன அப்படின்னா MQTT தான். ஓகேவா? ஸோ MQTT உடைய அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, உங்களுக்கு டேட்டா வந்து சீக்கிரமா கிளவுட்ல அப்டேட் ஆகும். ஓகேவா? ஸோ அப்டேட் ஆகிறதுனால என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா, நீங்க கொடுக்கக்கூடிய டேட்டாஸுக்கு ஃபாஸ்ட் ரெஸ்பான்ஸ் கிடைக்கும். ஓகேவா? ஸோ அது என்ன சார் ஃபாஸ்ட் ரெஸ்பான்ஸ் அப்படின்னா, இப்போ நான் ஃபார் அன் எக்ஸாம்பிள் இப்போ சிஓபி ப்ரோட்டோகால் யூஸ் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ப்ரோட்டோகால் யூஸ் பண்ணி நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, கிளவுடுக்கு டேட்டா புஷ் பண்ணுறேன். இப்போ வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இந்த ப்ராஜெக்ட் வந்து உங்களுக்கு அதே ஹார்ட் எடுத்துக்கோங்க. ஸோ நான் ஹார்ட் வந்து நான் கிளவுடுக்கு புஷ் பண்ணுறேன் அப்படின்னா, நான் புஷ் பண்ண அடுத்த செகண்டே எனக்கு என்ன ஆகணும், டிஸ்பிளே ஆகணும். ஆப்பில் வந்து எனக்கு டிஸ்பிளே ஆகணும். பேஷண்ட்டோட டேட்டா ஒரு சேஞ்சஸ் நடக்குது அப்படின்னா சடனாக அந்த டேட்டா வந்து எனக்கு ஆப்பில் அப்டேட் ஆகணும். பட் அதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ப்ரோட்டோகால்ஸ் தான் நம்ம பார்க்குறோம். அதில் அதை கூட கம்பேர் பண்ணுறப்போ உங்களுக்கு சிஓபி கூட கம்பேர் பண்ணுறப்போ உங்களுக்கு MQTT ப்ரோட்டோகால் பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டாக இருக்கும். ஓகேவா? ஸோ அதனால் அதில் இருக்கக்கூடிய டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னா செக்யூர் கம்மியாக இருக்கும். பட் டேட்டாஸ் வந்து டேட்டாஸுடைய புஷ் பண்ணுற ரேட்டிங் வந்து அதிகமாக இருக்கும். ஓகேவா? ஸோ அதே மாதிரி தான் மற்ற ப்ரோட்டோகால்ஸ் எல்லாமே. ஓகேங்களா? ஃபைன். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, ஜஸ்ட் ஐஓடினா என்ன, ஐஓடியில் என்னென்ன பிளாக் வரும், ஸோ இது எல்லாத்தையும் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். சாரி பிளாக் உங்களுக்கு அப்டேட் ஆக மாட்டேங்குது. ஸோ ஐஓடி டிவைசஸ். ஓகேவா? ஸோ ஐஓடி டிவைசஸ் பிளாக் பற்றி தான் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இது என்ன சார் ஐஓடி டிவைசஸ் அப்படின்னா, ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஒரு பிளாக் பார்த்தோம் இல்லையா? ஸோ அதான் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, உங்களுக்கு பிளாக் டயக்ராமாக ரெப்ரசென்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் ஃபஸ்ட்டு பிளாக் என்ன, நமக்கு சென்சார்ஸ் இருக்குது. ஓகேவா? ஸோ சென்சார்ஸ்ன்றது அதான் நம்மளோட டேட்டாஸை கெட் பண்ணுறதுக்கு. நமக்கு ஒரு பெராமீட்டர் நான் கெட் பண்ண போகிறேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு மெத்தடே எனக்கு சென்சார்ஸ் தான். ஓகேவா? ஃபைன். சென்சார்ஸ்க்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஏடிசின்னு ஒரு டிவைஸ் யூஸ் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ ஏடிசினா என்ன, ஆல்ரெடி நம்ம சப்ஜெக்டில் படித்த டிவைசஸ் தான், அனலாக் டு டிஜிட்டல் கன்வெர்ட்டர். ஓகேவா? ஸோ அது என்ன பண்ணும் அப்படின்னா, வரக்கூடிய சிக்னல் வந்து அனலாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு டிஜிட்டலாக கன்வெர்ட் பண்ணி கொடுக்கும். தென் ஆஃப்டர் மைக்ரோ கண்ட்ரோலர். ஓகேவா? ஸோ மைக்ரோ கண்ட்ரோலர் தான் என்ன பண்ணும் அப்படின்னா, உங்களுக்கு வரக்கூடிய டேட்டாஸை ப்ராசஸ் பண்ணி அதுக்கான ஃபங்க்ஷனை எக்ஸிக்யூட் பண்ணி கொடுக்கும். ஓகேவா? தென் டிஏசி அக்வஸ்டேட்டர். அதுனா என்ன பண்ணும் அப்படின்னா, டிஏசினா என்ன, ஜஸ்ட் டிஜிட்டல் வந்து அனலாக் சிக்னலாக கன்வெர்ட் பண்ணும். எதுக்காக அப்படின்னா, இப்போ வந்து நான் டேட்டாஸை வந்து நான் கிளவுடுக்கு புஷ் பண்ண போகிறேன். எனக்கு டேட்டா என்ன கிடைக்குது அப்படின்னா டிஜிட்டல் ஃபார்மேட்டில் கிடைக்குது. பட் இருந்தாலும் லோக்கல் ப்ரெசன்டேஷன் நான் என்ன பண்ண போகிறேன்னா கிராஃபாக பிளாட் பண்ண போகிறேன். ஸோ இப்போ எனக்கு கிராஃபாக நான் பிளாட் பண்ணணும் அப்படின்னா நான் என்ன பண்ணணும், அதை திரும்பவும் நான் அனலாக கன்வெர்ட் பண்ணணும். ஓகே? ஸோ அப்போ தான் என்ன பண்ண முடியும் அப்படின்னா கிராஃபாக பிளாட் பண்ண முடியும். தென் அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா கிளவுடில் வந்து புஷ் பண்ணிப்போம். ஓகேவா? ஃபைன். சரி, இப்போ ஐஓடி பற்றி பேசிக் பார்த்துட்டோம். இந்த ஐஓடி வந்து நான் செல்ஃப் லேர்ன் பண்ண போகிறேன். அதுக்கு நான் எதை பற்றி தெரிஞ்சிருக்கணும், என்ன பிளாட்ஃபார்ம் வச்சு நான் ஐஓடி லேர்ன் பண்ணலாம் அப்படின்னா, நிறைய பிளாட்ஃபார்ம் வந்து இப்போ மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்குது. சில ஒன் ஆஃப் த பெஸ்ட் எக்ஸாம்பிள், ஒரு ஸ்டூடெண்ட் லேர்னிங் ஸ்டூடெண்ட் வந்து ஒரு ஈஸியாக லேர்ன் பண்ணிக்கணும், ஒரு இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட், ஒரு டிப்ளமோ ஸ்டூடெண்ட் வந்து ஈஸியாக ஐஓடியை பற்றி லேர்ன் பண்ணிக்கணும். அதுக்கு என்ன பிளாட்ஃபார்ம் வந்து சூட்டபிளாக இருக்கும் அப்படின்னா ஆர்டினோ. ஓகேவா? ஸோ ஆர்டினோன்ற போர்டு வந்து நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ அது என்ன அப்படின்னா ஒரு ஓப்பன் சோர்ஸ் தான். ஸோ அதை யூஸ் பண்ணி தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நிறைய ஆர்என்டிலாம் பண்ணுவாங்க. ஓகே? ஸோ ஆர்என்டி அப்படின்னா ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் அதெல்லாம் பண்ணுவாங்க. பட் இந்த ஐஓடிக்கும் அதுக்கும் உள்ள டிஃப்ரெண்ட் என்ன, அதுக்கும் இதுக்கும் உள்ள ரிலேஷன் என்னன்னு பார்க்கலாம். ஸோ ஹார்ட்வேரில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம இன்டர்ஃபேஸிங்கை பற்றி தெரிஞ்சிருக்கணும். ஓகேவா? ஸோ இன்டர்ஃபேஸிங்னா என்ன அப்படின்னா, ஒரு சென்சார்ஸை வந்து ஒரு கண்ட்ரோலர் கூட எப்படி நம்ம இன்டர்ஃபேஸ் பண்ணுறது, ஒரு இன்டர்ஃபேஸிங் பண்ணணும் அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய பின்ஸை பற்றி தெரிஞ்சிருக்கணும். ஓகேவா? ஸோ இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஜிபிஐஓவில் வரும். ஓகேவா? ஸோ ஜிபிஐஓ இதை நீங்கள் பேசிக்காக எம்பிஎம்சி உங்களுடைய சப்ஜெக்டில் படிப்பீங்க. ஸோ ஜிபிஐஓனா என்ன அப்படின்னா ஜென்ரல் பர்பஸ் இன்புட் அவுட்புட் பின்ஸ்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ அது என்ன சார் ஜென்ரல் பர்பஸ் இன்புட் அவுட்புட் அப்படின்னா, நீங்கள் எந்த கண்ட்ரோலர் படித்தாலும் அதில் பார்த்தீங்கன்னா காமனாக ஜிபிஐஓ கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? ஸோ ஜிபிஐஓனா என்ன, ஜென்ரல் பர்பஸ் இன்புட் அவுட்புட். அதில் வந்து உங்களுக்கு என்னென்ன சென்சார்ஸை கனெக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு ஒரு கேட்லாக் வந்து அதோட டேட்டா ஷீட்டே கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? ஆனால் அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, உங்களுக்கு ஜின்னு மென்ஷன் பண்ணுறாங்களே ஜென்ரல் பர்பஸ், அந்த ஜென்ரல் பர்பஸோட மெயின் அட்வான்டேஜ் என்னன்னா, அந்த பின்னு வந்து உங்களுக்கு இன்புட்டாகவும் ஆக்ட் ஆகும், அட் சேம் டைம் அவுட்புட்டாகவும் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ ஆனால் கண்ட்ரோலரில் பார்த்தீங்கன்னா ஒரு சில பின்னெல்லாம் டிஃபால்ட்டாக மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. என்னன்னா, இந்தந்த பின்னை நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்புட் டிவைஸாக மட்டும்தான் ஃபங்க்ஷன் ஆகும், இந்த பின்னெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவுட்புட் டிவைஸாக மட்டும்தான் ஃபங்க்ஷன் ஆகும்னு சொல்லியிருப்பாங்க. அதெல்லாம் ஸ்பெசிஃபை பண்ணியிருப்பாங்க. ஆனால் அதே ஏதாச்சும் ஒரு பின்னை வந்து உங்களுக்கு ஜென்ரலாக ஜிபிஐஓன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா டிபெண்ட்ஸ் அப்பான் உங்களுடைய ரெக்யர்மெண்ட் தகுந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ப்ரோக்ராம் மாற்றிக்கலாம். ஓகேவா? ஸோ அந்த பின்னை வந்து ஜிபிஐஓ யூஸ் பண்ணிக்கலாம்.
விச் மீன்ஸ் இன்புட்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், அவுட்புட்டாகவும் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா, ஃபைன். ஸோ இதுதான் ஜிபிஐ உடைய விஷயம். ஜிபிஐ மீனிங் என்ன சார் ஜிபிஐனா ஒன்றுமே எனக்கு புரியல, அது ஆக்சுவலாக எப்படி இருக்கும் அப்படின்னு நீங்கள் இமேஜின் பண்ணீங்கன்னா ஜஸ்ட் ஒரு மைக்ரோ கண்ட்ரோலர் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா, ஸோ மைக்ரோ கண்ட்ரோலர் என்ன இருக்கும், பின்ஸ் படிச்சிருப்பீங்க. ஓகேவா, ஸோ ஒரு கண்ட்ரோலுக்கும் சம் அமௌண்ட் ஆஃப் பின் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் சப்ஜெக்ட்டில் படிக்கக்கூடிய 805 பார்த்தீங்கன்னா 40 பின்ஸ் இருக்கும். ஓகேவா, ஸோ இந்த 40 பின்ஸில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜிபிஐஓ உங்களுக்கு மொத்தம் 4 போர்ட் கொடுத்துருப்பாங்க. ஸோ P0லேருந்து P1 வரைக்கும் உங்களுக்கு என்ன பண்ணியிருப்பாங்கன்னா போர்ட் அலோகேட் பண்ணியிருப்பாங்க. ஒரு போர்ட்லையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 8 பின்ஸ் கொடுத்துருப்பாங்க இல்லையா. ஸோ அந்த 8 பின்ஸ் எல்லாமே என்ன அப்படின்னா ஜிபிஐஓ தான். ஆனால் எல்லா போர்ட்டில் இருக்கக்கூடிய எல்லா பின்னுமே உங்களுக்கு ஜிபிஐஓ ஆக்ட் ஆகுமானா கிடையாது. ஸோ ஒரு சில போர்ட்டில் பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் ஃபங்க்ஷன் ரிஜிஸ்டர்லாம் கொடுத்துருப்பாங்க. விச் மீன்ஸ் எல்லா பின்னுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜென்ரலாக ஜிபிஐஓ ஃபங்க்ஷன் பண்ணாது. ஓகேவா, ஸோ ஜிபிஐஓக்கு சிம்பிள் மீனிங் என்ன அப்படின்னா அந்த பின்னை வந்து என்னால் இன்புட்டாகவும் ஆக்சஸ் பண்ண முடியும், அவுட்புட்டாகவும் ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். ஓகேவா, ஸோ இதை மட்டும் ஜஸ்ட் ரிமைன் வச்சுக்கோங்க. ஃபைன். ஸோ மெஷர்னா என்ன, ரீட் சென்சார் வேல்யூ ஃப்ரம் த இன்புட் பின். ஓகேவா, ஸோ இப்போ இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நான் டேட்டாஸை வந்து நான் சென்சார் கிட்டேருந்து மெஷர் பண்ண போகிறேன். ஓகேவா, ஸோ சென்சார்ஸ் என்ன பண்ணும், ஜஸ்ட் அந்த டேட்டாஸை கலெக்ட் பண்ணி கொடுத்துரும். கலெக்ட் பண்ணி மைக்ரோ கண்ட்ரோலர் இன்புட்டாக கொடுக்கும். நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா அந்த டேட்டாஸ் வந்து கலெக்ட் பண்ணிப்போம். ஓகேவா, ஸோ தான் அந்த லைனில் உங்களுக்கு சொல்லியிருக்காங்க. தென் அதுக்கப்புறம் என்ன இருக்குது அப்படின்னா பிளாட்ஃபார்ம். ஓகேவா, ஸோ பிளாட்ஃபார்ம் பார்த்தோம் இல்லையா. ஸோ இப்போ சரி ஓகே சார் எனக்கு ஆர்டினோ ஆல்ரெடி நான் யூஸ் பண்ணியிருக்கேன், ஆர்டினோ பற்றின எனக்கு ஒரு பேசிக் நாலேஜ் இருக்குது, ஆர்டினோ இல்லாமல் என்னென்ன பிளாட்ஃபார்ம்லாம் இருக்குது அதை பற்றி இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நிறைய பிளாட்ஃபார்ம் இருக்குது. அதெல்லாம் என்ன அப்படின்னா உங்களுக்கு இப்போ நம்ம பார்க்குற ஸ்டைலில் போட்டிருக்காங்க. ஓகேவா, ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஆர்டினோ, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ராஸ்பெரி பை யூஸ் பண்ணுறோம். ஓகேவா, ஸோ ராஸ்பெரி பைனா என்ன அப்படின்னா அதுவுமே ஒன் ஆஃப் த ஓப்பன் சோர்ஸ் தான். ஓகேவா, ஸோ ஓப்பன் சோர்ஸ்னால் என்ன, நிறைய விஷயம் வந்து ஆர்டினோ ஓப்பன் சோர்ஸ்னு சொல்கிறோம், ராஸ்பெரி பை ஓப்பன் சோர்ஸ்னு சொல்கிறோம். ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயம் ஓப்பன் சோர்ஸ்னு சொல்கிறோம். இதோட ஓப்பன் சோர்ஸ்னால் என்ன அப்படின்னா உங்களுக்கு வந்து அதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் ப்ரோக்ராம் எல்லாமே உங்களுக்கு ஆன்லைனில் அவைலபிளாக கிடைக்கும். ஓகேவா, ஸோ அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஓப்பன் சோர்ஸ்னு சொல்கிறோம். ஓகேவா, ஸோ இதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு, ஆர்டினோ ராஸ்பெரி பை எல்லாம் வரதுக்கு முன்னாடி ஒரு ப்ராஜெக்ட்கான சோர்ஸ் கோட் எப்படி இருந்துச்சு அப்படின்னா வி ஹேவ் டு பே ஃபார் எனி டாஸ்க். ஓகேவா, ஸோ என்னன்னா இப்போ நான் ஒரு ப்ராஜெக்ட் பண்ண போகிறேன், ஒரு மைக்ரோ கண்ட்ரோல் யூஸ் பண்ணி நான் ஒரு எல்இடி பிளிங்கிங் பண்ண போகிறேன், அதுக்கான எனக்கு ப்ரோக்ராம் வேணும் அப்படின்னா ஆன்லைனில் அவைலபிளாக இருக்கும். பட் நம்ம என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அதுக்கு வந்து சார்ஜ் பண்ணுவாங்க. ஒரு எக்ஸாம்பிள் நீ ஜஸ்ட் ஒரு எல்இடி பிளிங்கிங் பண்ணணும், ஒரு கண்ட்ரோலருக்கான நாலேஜ் நீ கெயின் பண்ணணும் அப்படின்னாலே நீங்கள் என்ன பண்ணணும், ப்ரோக்ராமருக்கு பே பண்ணி தான் பர்ச்சேஸ் பண்ணணும். அதுக்கான ரெஃபரன்ஸ் எதுவுமே உங்களுக்கு ஃப்ரீயாக கிடைக்காது. ஓகேவா, ஸோ ஆனால் ஆர்டினோ ராஸ்பெரி பை இந்த மாதிரி பிளாட்ஃபார்ம்லாம் நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா லேர்னிங் பர்பஸ்க்காக என்ன பண்ணியிருப்பாங்கன்னா அதுக்கான எக்ஸாம்பிள்ஸ், அதுக்கான இன்டர்ஃபேஸிங் லாஜிக் எல்லாமே உங்களுக்கு ஓப்பன் சோர்ஸில் அந்த வெப்சைட்லேயே கொடுத்துருவாங்க. ஓகேவா, ஸோ இதுதான் என்ன அப்படின்னா ஓப்பன் சோர்ஸ். ஓகேவா, ஸோ மற்ற கண்ட்ரோலர் கூட பார்க்கும்போது உங்களுக்கு ராஸ்பெரி பையோட அட்வான்டேஜ் என்ன, ஆர்டினோன்னு ஆல்ரெடி யூஸ் பண்ணியிருக்கேன், அதோட அட்வான்ஸ் லெவல் தான் என்ன அப்படின்னா ராஸ்பெரி பை. இந்த ராஸ்பெரி பையில் பையன்னு ஒரு வேர்டை வச்சு நம்ம என் பண்ணுறோம் இல்லையா. ஸோ பைக்கு மீனிங் என்ன அப்படின்னா பைத்தான். ஓகேவா, சரி ஓகே, இப்போ நம்ம ஆர்டினோ பார்க்குறோம், ராஸ்பெரி பை பார்க்குறோம், இது எல்லாமே ஒரு பக்கம் இருக்கக்கூடாது, எல்லாமே ஹார்ட்வேரு. இப்போ சென்சார்ஸை கலெக்ட் பண்ணணும்னு சொல்லலையா, ஸோ ஒரு ஹார்ட்பீட் டேட்டா வந்து நான் கலெக்ட் பண்ணணும்னு சொல்லலையா, அது வந்து நம்ம ஜஸ்ட் டெக்னிக்கலாக நம்ம டிஸ்கஸ் பண்ணுறப்போ கலெக்ட் பண்ணணும், டேட்டாவை புஷ் பண்ணணும், இதெல்லாமே பேசிக்கிறோம். உள்ளுக்குள்ள யார் சார் அந்த டாஸ்க்கை பண்ணுவாங்க அப்படின்னா ப்ரோக்ராம் தான். ஓகேவா, ஸோ ஐஓடியை பொறுத்த வரைக்கும் வித்தவுட் ப்ரோக்ராம் உங்களுக்கு ஒரு பாயிண்ட் கூட மூவ் ஆகாது, எல்லாமே கம்பல்சரி ப்ரோக்ராம் வச்சு தான் ரன் ஆகும். ஓகேவா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஆர்டினோ எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதில் என்ன லாங்குவேஜில் நம்ம ப்ரோக்ராம் பண்ணுவோம், சி லாங்குவேஜில் பண்ணுவோம். ஓகேவா, ஸோ சி லாங்குவேஜில் பண்ணுறதுனால அது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா எம்பெடட் சின்னு சொல்லுவாங்க. ஓகேவா, பட் பிளாட்ஃபார்ம் என்னவோ ஐஓடி தான், பட் அதில் நம்ம ரைட் பண்ணக்கூடிய ப்ரோக்ராம் பார்த்தீங்க அப்படின்னா சி லாங்குவேஜில் இருக்கும். ஓகேங்களா, ஸோ ஆர்டினோ ஐடிக்கு ஓகே சார் எனக்கு சி லாங்குவேஜ் வந்து எனக்கு அந்த அளவுக்கு அதில் ஒரு இன்ட்ரெஸ்டிங் இல்லை, சி லாங்குவேஜ் எனக்கு அந்த அளவுக்கு புரியலை, நான் வேறு ஏதாச்சும் லாங்குவேஜில் ஐஓடி லேர்ன் பண்ணிக்க முடியுமா அப்படின்னா அடுத்த லெவல் பார்த்தீங்கன்னா பைத்தான். ஓகேவா, ஸோ ஈவன் சிஏ நாலேஜ் பேசிக் ஃபுல்லாகவே தெரியாமல் பைத்தான் பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் ஈஸியாக லேர்ன் பண்ணலாம். பைத்தான் வந்து உங்களுக்கு மற்ற லாங்குவேஜ் கூட கம்பேர் பண்ணுறப்போ ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா ஐஓடியில் மோஸ்ட்லி எல்லாருமே யூஸ் பண்ணுறது பைத்தான் லாங்குவேஜ் தான். ஓகேவா, ஸோ ஈவன் இண்டஸ்ட்ரி ரியல் டைம் எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னா பைத்தான் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா, ஸோ ஏன் அப்படின்னா உங்களுக்கு சி கூட கம்பேர் பண்ணுறப்போ பைத்தான் வந்து இன்னும் ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால என்ன பண்ணியிருக்காங்க யூனிவர்சிட்டியே உங்களுக்கு இப்போ சப்ஜெக்ட்லாவே சிலபஸ்லேயே கொண்டு வந்திருக்காங்க பைத்தான். ஓகேவா, ஸோ ஏன்னா பைத்தானுடைய ப்ரிஃபரன்ஸ் அந்த அளவுக்கு இருக்குது ஐஓடியில். ஓகே சரி, இந்த ராஸ்பெரி பைக்கு மீனிங் என்ன அப்படின்னா பையன் மீன் பண்ணுறோம் இல்லையா, ஸோ இந்த பைக்கு மீனிங்கே என்ன பைத்தான் லாங்குவேஜ். ஓகேவா, ஸோ மற்ற கண்ட்ரோலர் கூடலாம் நீங்கள் சிஏ தான் வச்சு பண்ணுற மாதிரி இருக்கும், ஆனால் ராஸ்பெரிக்கு மட்டும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா பைத்தான் யூஸ் பண்ணி பண்ணுறான். சரி ஓகே, அது என்ன சார் ராஸ்பெரி பை. ஸோ ராஸ்பெரின்றது என்ன அப்படின்னா அதுவுமே ஒன் ஆஃப் த பிளாட்ஃபார்ம் தான், அதுவுமே ஒன் ஆஃப் த ஹார்ட்வேர் தான். ஸோ சிம்பிளாக டிஃபைன் பண்ணணும் அப்படின்னா வேர்ல்டுலே ரொம்ப ஸ்மார்ட்டஸ்ட் கம்ப்யூட்டர், ஒரு ஏடிஎம் கார்டு சைஸுக்கு ஒரு கம்ப்யூட்டர் இருக்கு அப்படின்னா அது ராஸ்பெரி பை தான். ஓகேவா, ஸோ ஆர்டினோ போர்டு நீங்கள் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. ஸோ அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சைஸ் இருக்கும், அது வந்து ஜஸ்ட் கண்ட்ரோலர் லாஜிக் தான் பண்ணும், ஏதாவது ஒரு லைட் எரிய வைக்கிறது இல்லை ஒரு டேட்டாஸை கலெக்ட் பண்ணி புஷ் பண்ணுறது, ஸோ அந்த மாதிரி டாஸ்க்கு தான் பண்ணும். ஓகேவா, ஆனால் ராஸ்பெரி பைன்றது என்ன அப்படின்னா அது ஒரு மினி கம்ப்யூட்டர். ஓகேவா, ஸோ கம்ப்யூட்டர்னா என்ன,
அது கூட வந்து நம்ம இன்டர்ஃபேஸிங் பண்ணிக்கலாம். அதாவது இன்டர்ஃபேஸிங் இந்த சென்ஸ் ஒரு கீபோர்டு கனெக்ட் பண்ணிக்கலாம், ஒரு மானிட்டர், அஸ்யூஷுவல் ஒரு லேப்டாப்பை நீங்கள் எப்படி யூஸ் பண்ணிக்கலாமோ அதே மாதிரி இந்த ராஸ்பெரி பையும் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ அதுக்கான ஓஎஸ்ஸே நீங்கள் தான் ரைட் பண்ணுவீங்க ராஸ்பெரி பைக்கு. ஓகேவா? ஸோ அதனால தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஏடிஎம் கார்டு சைஸ் இருக்கக்கூடிய ஒரு கம்ப்யூட்டர் எது அப்படின்னு கேட்டால் ராஸ்பெரி பை. புரியுதுங்களா? ஃபைன். ஸோ இந்த ராஸ்பெரி பைக்கும் ஆர்டினோக்கும் உள்ள டிஃப்ரெண்ட் என்ன அப்படின்னா ராஸ்பெரி பை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இமேஜ் ப்ராசஸிங் பேஸ்டு டாஸ்க்லாம் பண்ணும். ஓகே, ஸோ அது என்ன சார் இமேஜ் ப்ராசஸிங் அப்படின்னா இப்போ வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா உங்களுக்கு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ நான் இமேஜ் பேஸ்டு ஏதாச்சும் ஒரு டாஸ்க் பண்ண போகிறேன். ஸோ டாஸ்க் பண்ண போகிறேன் அப்படின்னா இமேஜ் ஒரு ஃபேஸை ரெகனைசிங் பண்ணி அதுக்கான அவுட்புட் நான் சொல்ல போகிறேன் அப்படின்னா அதுக்கெலாம் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ராஸ்பெரி பை தான் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆர்டினோ, ராஸ்பெரி பை, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய பிளாட்ஃபார்ம் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இதுக்கும் அதுக்குள்ள டிஃப்ரெண்ட் என்ன அப்படின்னா ஜஸ்ட் உங்களுக்கு மெமரி சேஞ்சஸ் ஆகும், ப்ரோக்ராமிங் பண்ணக்கூடிய லாங்குவேஜ் சேஞ்சஸ் ஆகும். ஸோ அந்த மாதிரி ஒரு சில பிளாட்ஃபார்ம் எல்லாமே உங்களுக்கு சேஞ்சஸ் ஆகிற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஃபைன். ஸோ அதெல்லாமே இருக்கட்டும். நம்ம பற்றி இப்போ இன்ட்ரெஸ்ட் ராஸ்பெரி பை லேர்ன் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் அதை வச்சு தெரிஞ்சுக்கலாம். பட் மோஸ்ட்லி காமனாக எல்லாருமே யூஸ் பண்ணக்கூடிய பிளாட்ஃபார்ம் எது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆர்டினோ தான். ஓகேவா? ஸோ ஆர்டினோ, இந்த ஆர்டினோ பிளாட்ஃபார்ம் தான் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா மோஸ்ட்லி ஐஓடிக்கு வந்து நம்ம யூஸ் பண்ணி டெவலப் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஃபைன். ஸோ இது ஆர்டினோ மீன் பண்ணுறோம் இல்லையா? ஸோ இது ஆக்சுவலாக இதுக்குள்ளே என்ன தான் இருக்குது, எப்படி தான் ஃபங்க்ஷன் ஆகுது அப்படின்னா இந்த ஆர்டினோ போர்டில் உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சிப் யூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ பிளாக் கலர் சிப் இருக்கு இல்லையா? இந்த சிப் தான் என்ன அப்படின்னா அட்மேகா 328. நீங்கள் ரைட் பண்ணக்கூடிய ப்ரோக்ராம், சென்சார்ஸ் கலெக்ட் பண்ணக்கூடிய டேட்டாஸ் இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த சிப்புக்குள்ள தான் ஸ்டோர் ஆகும். ஓகேவா? ஸோ அப்போ ரிமைனிங் இருக்கிற இந்த பார்ட்டுடைய டாஸ்க்லாம் என்ன, எதுக்காக அடிஷனலாக இந்த மாதிரி டாஸ்க் இந்த மாதிரி பார்ட்லாம் எங்களுக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஜஸ்ட் ஃபார் இன்டர்ஃபேஸிங்காக. ஓகேவா? ஸோ இந்த பின்னல் நம்ம பார்த்தோம் இல்லையா, ஜிபிஐ 1 பார்த்தோம் இல்லையா, அந்த ஜிபிஐ தான் உங்களுக்கு என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி 0, 1, 2, 3 அப் டு 13. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு அந்த பின்னை கிளாஸிஃபை பண்ணி கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? ஸோ எதுக்காக அந்த மாதிரி கிளாஸிஃபை பண்ணி கொடுக்குறாங்க, நீங்கள் ஏதாச்சும் ஒரு சென்சார்ஸை கனெக்ட் பண்ண போகிறீங்க, ஒரு எல்இடியோ ஒரு சுவிட்சோ இது கூட கனெக்ட் பண்ண போகிறதா இருந்தால் என்ன பண்ணிக்கலாம், இந்த பின்ஸில் வந்து நீங்கள் இன்டர்ஃபேஸிங் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ அதுக்காக தான் இந்த மாதிரி ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. பட் நீங்கள் ரைட் பண்ணக்கூடிய ப்ரோக்ராம் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய மைக்ரோ கண்ட்ரோலருக்குள்ளே தான் அப்டேட் ஆகும், இந்த கண்ட்ரோலருக்குள்ளே தான் அப்டேட் ஆகும். ஓகேவா? ஃபைன். ஸோ ஆர்டினோனா என்ன அதெல்லாம் ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அது நமக்கு இம்பார்ட்டன்ட்டும் இல்லை. ஸோ விஷயம் என்ன அப்படின்னா என்னென்ன பிளாட்ஃபார்ம்னா ஆர்டினோ அவைலபிளாக இருக்குது மார்க்கெட்டில். ஓகேவா? ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆர்டினோ பிளாட்ஃபார்ம் தான். ஸோ நீங்கள் ஒரு ப்ரோக்ராமிங் சி லாங்குவேஜ் தெரிஞ்சால் போதும். ஸோ அந்த லாங்குவேஜ் வச்சுட்டே நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா எல்லாத்துக்கும் நீங்கள் ப்ரோக்ராம் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ இது நிறைய ஸ்ட்ரக்சர் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஓகேவா? ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா ஆர்டினோ லில்லி பேட் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சர்க்கிள் டைப்பில் கிடைக்கும். ஸோ இது பார்த்தீங்கன்னா இது ஆல்ரெடி நீங்கள் நிறைய பார்த்துருப்பீங்க. ஸோ இது என்ன அப்படின்னா ஆர்டினோ மெகா. ஸோ இதுக்கும் உள்ள டிஃப்ரெண்ட் என்ன, ஆர்டினோ யூனோவுக்கும் ஆர்டினோ மெகாவுக்கும் உள்ள டிஃப்ரெண்ட் என்ன அப்படின்னா ஸோ அந்த வேர்டுலேயே நீங்கள் ஈஸியாக கிளாஸிஃபை பண்ண முடியும். மெகான் மீன் பண்ணுறாங்க. ஸோ மெகானா என்ன, ஸோ அடுத்த லெவல் தான் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா மெகான் மீன் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா மெமரிஸ் பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்கும். ஸோ ஆர்டினோ யூனோ கூட கம்பேர் பண்ணுறப்போ ஆர்டினோ மெகாவில் மெமரிஸ் அதிகமாக இருக்கும், ரேம் அதிகமாக இருக்கும், ப்ரோம். ஸோ இந்த மாதிரி அதில் இருக்கக்கூடிய ஃபீச்சர்ஸ் எல்லாமே அதிகமாக இருக்கும் ஆர்டினோ யூனோ கூட கம்பேர் பண்ணும்போது. ஓகேவா? ஸோ அதுதான் இது டிஐஒய் ஆர்டினோ, அதாவது டை ஆர்டினோன்னு சொல்கிறாங்க இல்லையா? ஸோ இது என்ன அப்படின்னா நீங்கள் செல்ஃப்லாவை கூட என்ன பண்ண முடியும் அப்படின்னா ஒரு ஆர்டினோ வந்து டிசைன் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ அதான் அப்படி போட்டிருக்காங்க. ஃபைன். அடுத்து என்ன அப்படின்னா எக்ஸாம்பிள் ஷீல்டு ஃபார் மாடல். ஓகேவா? ஸோ என்னன்னா இன்டர்நெட் ஆக்சஸ் பண்ணுறதுக்கு இந்த ஆர்டினோவுக்கு உங்களுக்கு ஈத்தர்நெட் கேபிள் அவைலபிளாக இருக்கும். ஓகேவா? ஸோ ஆர்டினோ வச்சு நான் ஒரு ப்ராஜெக்ட் பண்ண போகிறேன், எனக்கு ஈத்தர்நெட் வச்சு தான் நான் ப்ராஜெக்டே பண்ண போகிறேன் அப்படின்னா அதுக்கான ஈத்தர்நெட் ஷீல்டு நம்ம என்ன பண்ணிக்கலாம், டேரெக்டாக பர்ச்சேஸ் பண்ணி இன்டர்நெட்டை ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஃபைன். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஆர்டினோ பற்றின டெக்னிக்கல் டீடைல்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ அது என்ன சார் டெக்னிக்கல் டீடைல்ஸ் அப்படின்னா உங்களுக்கு ஒரு ப்ராஜெக்ட் அசைன் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ அந்த ப்ராஜெக்ட்டுக்கு நீங்கள் என்ன பண்ணுவீங்க, கம்பல்சரி ஏதாச்சும் ஒரு மைக்ரோ கண்ட்ரோல் வச்சு தான் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ எந்த மாதிரி ப்ராஜெக்ட்டுக்கு என்ன மாதிரி கண்ட்ரோலர் செலக்ட் பண்ணணுன்றதை நீங்கள் தெரிஞ்சிருக்கணும். ஓகேவா? ஸோ ஒரு ரொம்ப லோயஸ்ட் ப்ராசஸ் தான் ஒரு ப்ராஜெக்ட் பண்ண போது அதுக்கு வந்து நான் ஹை பர்ஃபார்மன்ஸ் கண்ட்ரோலரை செலக்ட் பண்ணேன் அப்படின்னா அது எனக்கு வேஸ்ட் ஆஃப் மணி. ஓகேவா? ஸோ வேஸ்ட் ஆஃப் மணி, வேஸ்ட் ஆஃப் என்ன சொல்கிறது எல்லாமே உங்களுக்கு வேஸ்ட்டாக போகும். ஓகேவா? ஸோ விஷயம் என்ன அப்படின்னா ஒரு ப்ராஜெக்ட் அசைன் பண்ணும்போது அதுக்கு தகுந்த கண்ட்ரோலரை நீங்கள் செலக்ட் பண்ணணும். ஓகேவா? அது என்ன அதுக்கு தகுந்த கண்ட்ரோலர் அப்படின்னா அந்த ப்ராஜெக்டுடைய ரெக்யர்மெண்ட் என்ன, ஜஸ்ட் ஒரு சிங்கிள் இன்புட் கொடுத்து சிங்கிள் அவுட்புட் கொடுக்க போகிறாங்க அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கண்ட்ரோலர் செலக்ட் பண்ணிக்கலாம். விச் மீன்ஸ் ஒரு 2 GPIO இல்லை 4 GPIO இருக்கிற மாதிரி ஒரு பின்ஸ் இருக்கக்கூடிய கண்ட்ரோலர் செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ ப்ராஜெக்ட் பற்றி நீங்கள் சென்சார்ஸை ப்ராஜெக்ட் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு கண்ட்ரோலரை பற்றின பேசிக் தெரிஞ்சிருக்கணும். ஓகேவா? ஃபைன். இப்போ நம்ம ஆர்டினோ வச்சு பார்க்குறோம் இல்லையா? ஸோ இந்த ஆர்டினோவுடைய
ஸ்பெசிஃபிகேஷன் என்ன அப்படின்னா நம்ம யூஸ் பண்ணக்கூடிய மைக்ரோ கண்ட்ரோலர் ஸ்டார்டிங்லேயே உங்களுக்கு ஒரு பிளாக்ல காமிச்சிருப்பேன். ஸோ என்ன கண்ட்ரோல் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து அட்மேகா 328 கண்ட்ரோல் தான் யூஸ் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ ஒரு சில போர்டு மைக்ரோ ஆர்டினோ யூனிலே ஒரு ஓல்டு போர்டுலாம் பார்த்தீங்க அப்படின்னா அட்மேகா 8 ஒரு ஐசி யூஸ் பண்ணுவாங்க. பட் ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா யூனிவர்சலாக எல்லாத்துமே பார்த்தீங்கன்னா அட்மேகா 328 ஒரு மைக்ரோ கண்ட்ரோல் தான் யூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா? ஃபைன். தென் அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா ஆப்ரேட்டிங் வோல்டேஜ். அது என்ன சார் ஆப்ரேட்டிங் வோல்டேஜ்? ஸோ ஒரு எந்த டிவைஸாக இருந்தாலும் சரி, ஈவன் நீங்கள் சப்ஜெக்ட்டில் படிக்கக்கூடிய லாஜிக்கல் கேட்டாக இருந்தாலும் சரி, அண்டு கேட் ஆர் கேட் எதுவாக இருந்தாலும் சரி, என்ன பண்ணுவீங்க அப்படின்னா ஆப்ரேட்டிங் வோல்டேஜ்ன்ற ஒரு வேர்டை படிப்பீங்க. ஸோ அதுக்கு மீனிங் என்ன அப்படின்னா அந்த கண்ட்ரோலர் வந்து எத்தனை இன்புட் கொடுத்தா அது ஃபங்க்ஷன் ஆகும் அப்படின்றது தான் ஆப்ரேட்டிங் வோல்டேஜ். ஓகேவா? ஸோ இப்போ அட்மிகா 328 ஒரு மைக்ரோ கண்ட்ரோலர் உங்களுக்கு ஃபங்க்ஷன் ஆகணும் அப்படின்னா we have to provide 5 வோல்ட். ஓகேவா? ஃபைன். அதுக்கப்புறம் என்ன இருக்குது அப்படின்னா இன்புட் வோல்டேஜ். ஓகேவா? ஸோ ஆப்ரேட்டிங் வோல்டேஜுக்கும் இன்புட் வோல்டேஜுக்கும் உள்ள டிஃப்ரெண்ட் என்னன்னு சொல்லிடுறேன். ஆப்ரேட்டிங் வோல்டேஜ்ன்றது நீங்கள் கண்ட்ரோலருக்கு மினிமம் 5 வோல்ட் கொடுக்கணும். ஓகேவா? ஸோ 5 வோல்ட் கொடுத்தா தான் என்ன ஆகும் அப்படின்னா அது உங்களுக்கு ரன் ஆகும். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா இன்புட் வோல்டேஜ் ரெக்கமெண்டட் 7 to 12 கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இதுக்கு மீனிங் என்ன அப்படின்னா நீங்கள் மினிமம் அந்த போர்டுக்கு 7 வோல்ட்லேருந்து 12 வோல்ட் வரைக்கும் கொடுக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ ரெண்டும் உங்களுக்கு லைட்டாக கன்ஃபியூஸ் ஆகும். ஸோ என்னன்னு சொல்லிடுறேன். ஆப்ரேட்டிங் வோல்டேஜ் இந்த ஐசிக்கு டேரெக்டாக கொடுக்கக்கூடிய 5 வோல்ட். ஓகேவா? ஸோ இன்புட் வோல்டேஜ் ரெக்கமெண்டட் என்னன்னா அந்த நீங்கள் அடாப்டர் ஆர்டினோ போர்டில், அதாவது உங்களுக்கு நான் அந்த ஸ்லைடில் காமிக்கிறேன். ஸோ இந்த போர்டில் வந்து நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா அடாப்டர் வச்சு நீங்கள் மேனுவலாக பவர் கொடுப்பீங்க. ஓகேவா? ஸோ அப்படி பவர் கொடுக்கும்போது மினிமம் 7 to 12 வரைக்கும் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. என்ன ரீசன்னா இந்த பிளாக்குக்கு வரக்கூடிய பவர் என்ன ஆகும் அப்படின்னா டேரெக்டாக உங்களுக்கு இந்த ரெகுலேட்டருக்கு போகும். ஓகேவா? ஸோ இங்கே பிளாக் கலர் சிப்பு மாதிரி ஒன்று இருக்கு இல்லையா? ஸோ இதுதான் என்ன அப்படின்னா வோல்டேஜ் ரெகுலேட்டர். இது என்ன பண்ணும் அப்படின்னா நீங்கள் இன்புட் வோல்ட் எத்தனை வோல்ட் கொடுத்தாலும் அது என்ன பண்ணும் கண்ட்ரோலருக்கு தேவையான வோல்ட்டாக மாற்றி கொடுத்துரும். நம்ம கண்ட்ரோலருக்கு எத்தனை வோல்ட் தேவைன்னு பார்த்தோம், 5 வோல்ட் வேணும்னு பார்த்தோம். ஓகேவா? ஸோ அப்போ வோல்டேஜ் ரெகுலேட்டருக்கு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா நீங்கள் இன்புட் வோல்ட் மினிமம் 7ல இருந்து 12 வரைக்கும் கொடுத்தா தான் என்ன பண்ணும் அது ஃபங்க்ஷன் ஆகும். நீங்கள் 7 வோல்ட் கொடுத்தாலும் 5 வோல்ட் தான் கொடுக்கும், 12 வோல்ட் கொடுத்தாலும் 5 வோல்ட் தான் கொடுக்கும். ஓகேவா? ஆனால் அவுட்புட் வோல்டேஜை விட நம்ம கிரேட்டராக தான் இன்புட் வோல்டேஜ் கொடுக்கணும். விச் மீன்ஸ் 5 வோல்ட் தான் இந்த அவுட்புட் கொடுக்க போகுது அப்படின்னா நீங்கள் 5 கிரேட்டர் தென் 6 7க்கு மேலே தான் நீங்கள் என்ன பண்ணணும் இன்புட்டே கொடுக்கணும். அப்போ தான் என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த வோல்டேஜ் ரெகுலேட்டர் அதுக்கான வோல்ட்டை வந்து ப்ரொவைட் பண்ணும். ஓகேங்களா? ஃபைன். ஸோ இப்போ இன்புட் வோல்டேஜ்னு என்னன்னு புரியுதா? அடுத்தது என்ன அப்படின்னா இன்புட் வோல்டேஜ் லிமிட். ஓகேவா? ஸோ இன்புட் வோல்டேஜ் லிமிட்டுக்கு மீனிங் என்ன அப்படின்னா 6 to 20 கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ ரெக்கமெண்டடுக்கும் லிமிட்டுக்கும் உள்ள டிஃப்ரெண்ட் உங்களுக்கு புரியும். ரெக்கமெண்டட் அப்படின்னா 7 to 12 வரைக்கும் கொடுத்தீங்கன்னா அது ப்ராப்பராக ஆப்ரேட் ஆகும். ஓகேவா? ஸோ லிமிட்னா என்ன மினிமம் 6 கொடுக்கணும். ஏன் 6 கொடுக்கணும் அப்படின்னா அதுதான் பேசிக் லாஜிக். உங்களுக்கு ஒரு வோல்டேஜ் ரெகுலேட்டர் 5 வோல்ட் தான் கொடுக்குது அப்படின்னா நீங்கள் இன்புட்டே அதுக்கு 5 வோல்ட் கொடுத்தீங்கன்னா அது என்ன பண்ணாது ஆப்ரேட் ஆகாது. ஸோ என்ன பண்ணணும் அப்படின்னா மினிமம் 6 7 above தான் கொடுக்கணும். அதுதான் இன்புட் வோல்டேஜ் 6ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணலாம் 20 வோல்ட் வரைக்கும் கொடுக்கலாம். ஓகேவா? ஸோ 20 வோல்ட்டுக்கு மேலே போனால் என்ன ஆகும் அப்படின்னா ரெகுலேட்டர் வந்து டேமேஜ் ஆகும். ஏன்னா அது எவ்வளோ தான் ஓரளவு தான் எக்ஸ்டெண்ட் பண்ண முடியும். ஓகேவா? அதோடைய வோல்ட் 5 வோல்ட் தான்னா நீங்கள் 6 கொடுத்தாலும் 5 வோல்ட் கொடுக்கும், 10 கொடுத்தாலும் 5 வோல்ட் கொடுக்கும், 20 கொடுத்தாலும் 5 வோல்ட் தான் கொடுக்கும். ஓகேவா? ஸோ அதான் என்ன பண்ணுறோம் அப்படின்னா ரெகுலேட்டர்னு சொல்கிறோம். ஓகேவா? ஸோ ரெகுலேட் பண்ணி ஒரு கான்ஸ்டன்டான அவுட்புட் கொடுக்கும். ஓகேவா? ஃபைன். ஸோ அதுக்கப்புறம் என்ன இருக்குது உங்களுக்கு இதுக்கப்புறம் வரக்கூடிய அந்த பார்ட் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த மாதிரி டெக்னிக்கல் விஷயத்தை நீங்கள் லேர்ன் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுடைய டெக்னிக்கல் ரவுண்ட் இன்டர்வியூ அட்டன் பண்ணும்போது உனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? ஸோ டிஜிட்டல் ஐஓ பின்ஸ். ஓகேவா? ஸோ டிஜிட்டல் ஐஓ பின்ஸ்னால் என்ன? இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா ஸ்டார்டிங்கில் ஒரு லாஜிக் பார்த்தோம் இல்லையா? ஸோ சென்சார்ஸ் வந்து இன்டர்ஃபேஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு ஸோ அதுக்கெல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த டிஜிட்டல் ஐஓ பின்ஸ் தான் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போதைக்கு ஜஸ்ட் இமேஜின் பண்ணிக்கோங்க. நம்ம அடுத்த செக்ஷனில் வந்து இன்னும் ப்ரீஃபாக போயிட்டு டிஜிட்டல் ஐஓனா என்னென்னு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஆர்டினோ பின்னில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 14 பின்ஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா 6 ப்ரொவைட் பிடபிள்யூஎம் அவுட்புட். ஓகேவா? ஸோ மொத்தம் 14 பின் வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா 6 பின் வந்து பிடபிள்யூஎம் சிக்னல் கொடுத்துருக்காங்க. பிடபிள்யூஎம்னா என்ன? பல்ஸ் வித் மாடுலேஷன் நம்ம படிச்சிருப்போம். ஓகேவா? ஸோ அந்த பல்ஸ் வித் மாடுலேஷன் எங்கே நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஃப்ரீக்வன்சி பேஸ்டு லாஜிக் எல்லாமே யூஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மோட்டோடைய ஸ்பீடை நான் கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம் அந்த பிடபிள்யூஎம் டெக்னிக் தான் யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? ஃபைன். ஸோ இதில் வந்து நம்ம இந்த லைனில் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டிஜிட்டல் ஐஓனா என்ன, ஜென்ரல் பர்பஸ் இன்புட் அவுட்புட் தான் உங்கள் டிஜிட்டல் ஐஓன்னு சொல்கிறாங்க. அதில் மொத்தம் 14 பின்ஸ் உங்களுக்கு ஆர்டினோவில் அவைலபிளாக இருக்குது. அதில் 6 பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பிடபிள்யூஎம் சிக்னல் நீங்கள் ஆக்சஸ் பண்ணிக்கலாம்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஃபைன். ஸோ அடுத்தது என்ன அனலாக் இன்புட் பின்ஸ். ஓகேவா? ஸோ அனலாக் இன்புட் பின்ஸ் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன் அப்படின்னா
நீங்கள் இது வரைக்கும் சப்ஜெக்டில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஏடிசின்னு ஒரு ஐசி படிச்சிருப்பீங்க தனியாக, ஓகேவா? ஸோ ஏடிசினா என்ன, அனலாக் வந்து டிஜிட்டலாக கன்வெர்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ ஒரு ப்ராஜெக்ட் நீங்கள் டிசைன் பண்ணுறீங்க, இப்போ 8051 பேஸ் பண்ணி ஒரு ப்ராஜெக்ட் டிசைன் பண்ணுறீங்க அப்படின்னா அதில் வந்து ஏடிசி இருக்காது. 8051ல ஏடிசின்னு ஒரு ஆப்ஷன் இருக்காது. நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா எக்ஸ்டர்னலாக ஏடிசின்னு ஒரு ஐசி யூஸ் பண்ணுவோம். ஏடிசி நம்பர் ஏடிசி 08009 சம்திங் அந்த மாதிரி ஐசி யூஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ணுவோம், அனலாக் சிக்னலை டிஜிட்டலாக கன்வெர்ட் பண்ணுவோம். இதனால என்ன ட்ராபேக் அப்படின்னா உங்களுக்கு ஃபிசிக்கலாக ஹார்ட்வேரோட சைஸ் அதிகமாகும், ஓகேவா? ஸோ நீங்கள் ஒரு ப்ராஜெக்ட் அனலாக் சிக்னலாக உங்களுக்கு ஒரு சென்சார் இருக்குது அப்படின்னா அதை நீங்கள் டிஜிட்டலாக கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், கம்பல்சரி ஏடிசி யூஸ் பண்ணணும். ஸோ அப்படி ஏடிசி யூஸ் பண்ணுறதுனால, எக்ஸ்டர்னல் ஏடிசி யூஸ் பண்ணுறதுனால என்ன டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னா உங்களுக்கு அந்த ப்ராடக்ட்டுடைய சைஸ் அதிகமாகும். ஸோ சைஸ் அதிகமாச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக காஸ்ட் அதிகமாகும். ஸோ இந்த மாதிரி டெக்னிக்கல்லாம் இஷ்யூ வர வாய்ப்பு இருக்குது, ஓகேவா? ஸோ எக்ஸ்டர்னல் ஏடிசி யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா. அதே மாதிரி ட்ரபுள் ஷூட்டிங்மே அந்த அளவுக்கு ஈஸியாக இருக்காது. ஸோ ட்ரபுள் ஷூட்டிங்னா என்ன அப்படின்னா ஒரு ப்ராடக்ட் டிசைன் பண்ணிட்டு அது ஃபியூச்சர் ஏதாச்சும் ப்ராப்ளம் அக்கர் ஆகுது அப்படின்னா அது வந்து ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியாது. எங்கே எனக்கு ப்ராப்ளம் இருக்குன்னு ஈஸியாக ட்ரபுள் ஷூட் பண்ண முடியாது, ஓகேவா? ஸோ சர்க்யூட் எந்த அளவுக்கு உங்களுக்கு காம்பேக்டாக இருக்குதோ அந்த அளவுக்கு நமக்கு அட்வான்டேஜ், ஓகேவா? சர்க்யூட் ரொம்ப உங்களுக்கு ப்ரீஃபாக எக்ஸ்டெண்ட் ஆகிட்டே போகுது அப்படின்னா அது எல்லாமே டிஸ்அட்வான்டேஜ் தான், ஓகேவா? சரி, இப்போ நம்ம பார்க்கறது என்ன அப்படின்னா அனலாக் இன்புட் பின்ஸ், ஓகேவா? ஸோ அனலாக் இன்புட் பின்ஸ் என்ன அப்படின்னா இது வந்து மைக்ரோ கண்ட்ரோலுக்குள்ளே இன்பில்டாகவே இருக்குது, ஓகேவா? இது ஒரு ப்ராஜெக்டை நீங்கள் 8051 வச்சு பண்ணணும், அனலாக் சிக்னலை ப்ராசஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க, 8051 கூட அடிஷனலாக ஒரு ஏடிசி ஐசி யூஸ் பண்ணி பண்ணுற மாதிரி இருக்கும், ஓகேவா? ஆனால் இதுவே வந்து நீங்கள் ஆர்டினோ யூஸ் பண்ணி பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு அதில் 6 சேனல் வரைக்கும் இன்பில்டாக இருக்கும். 6 சேனல் இந்த சென்ஸ் 6 சென்சார் கிட்ட நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், டேட்டாஸை கனெக்ட் பண்ணிக்கலாம். அதாவது அனலாக் சிக்னலை கனெக்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு அடிஷனலாக ஏடிசி யூஸ் பண்ணணும் அவசியமே கிடையாது. அதிலே உங்களுக்கு ஏடிசி எல்லாமே இன்பில்டாக இருக்கும், ஓகேவா? ஃபைன். ஸோ தென் அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா ஃப்ளாஷ் மெமரி, ஓகேவா? ஸோ இந்த ஃப்ளாஷ் மெமரி நீங்கள் எல்லாருமே தெரிஞ்ச விஷயம். ஸோ மெமரினா என்ன அப்படின்னா நம்ம ரைட் பண்ணக்கூடிய ப்ரோக்ராம், ஓகேவா? ஸோ இப்போ நீங்கள் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறீங்க, ஒரு 10 லைன் 20 லைன் ப்ரோக்ராம் கோடிங் ரைட் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த லைன்ஸ் எல்லாமே என்ன பண்ணும், ஸோ மெமரியை வந்து ஆக்குப்பை பண்ணிக்கும், இல்லையா? ஸோ அதுதான் என்ன அப்படின்னா உங்களுக்கு ஃப்ளாஷ் மெமரின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த கண்ட்ரோலரில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 32 KB வரைக்கும் ப்ரொவைட் பண்ணுறாங்க, ஓகேவா? ஸோ இதெல்லாம் எப்படி சார் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா நீங்கள் சப்ஜெக்ட்டில் படிக்கக்கூடிய 8051 ஞாபகம் வச்சுனாலே போதும், ஈஸியாக நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுடைய சப்ஜெக்ட்டில் படிக்கக்கூடிய 8051 மெமரி எவ்வளோ இருக்கும் உங்களுக்கு, 4 KB தான் இருக்கும். 8051 4 KB தான் இருக்கும். ஆனால் இந்த 328 பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 32 KB வரைக்கும் இருக்கும், ஓகேவா? ஸோ அடுத்த 3 பிளாக் இருக்குது, நான் சிம்பிளாக சொல்லி முடிச்சிடுறேன். ஸோ என்ன அப்படின்னா ரேம்னா உங்களுக்கு ஆல்ரெடி நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ ரேம்னா என்ன, ரேண்டம் ஆக்சஸ் மெமரி. நீங்கள் ப்ரோக்ராம் ரைட் பண்ணும்போது நீங்கள் வேரியபிளாக டிக்ளேர் பண்ணுவீங்க இல்லையா? ஸோ ஃப்ளோட்னா என்ன, இன்டிஜர் சம்திங் இந்த மாதிரி வேரியபிளாக டிக்ளேர் பண்ணுறீங்களா, அந்த டிக்ளேர் பண்ணக்கூடிய டேட்டாஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுடைய ரேமை தான் ஆக்குபை பண்ணிக்கும், ஓகேவா? ஸோ இந்த EEPROM பற்றி நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் செக்ஷனில் டீப்பாக சொல்கிறேன். ஏன்னா EEPROM வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் கண்ட்ரோலரில். அதை நான் உங்களுக்கு ஒரு ப்ராக்டிக்கல் எக்ஸாம்பிளோட நான் உங்களுக்கு எக்ஸாம்பிளோட அடுத்த செக்ஷனில் சொல்கிறேன். அடுத்தது வந்து கிளாக் ஸ்பீடு, ஓகேவா? ஸோ கிளாக் ஸ்பீட்னா என்ன சார் அப்படின்னா ஒரு கண்ட்ரோலரும் நம்ம ரைட் பண்ணக்கூடிய ப்ரோக்ராமை மிஷின் சைக்கிளில் தான் எக்ஸிக்யூட் பண்ணும். ஒரு மிஷின் சைக்கிளில் தான் எக்ஸிக்யூட் பண்ணும். அந்த மிஷின் சைக்கிள் எதை டிபெண்ட் பண்ணியிருக்கும் அப்படின்னா அந்த கிளாக் ஃப்ரீக்வன்சியை பொறுத்து இருக்கும், ஓகேவா? ஸோ கிளாக் ஃப்ரீக்வன்சினா என்ன அப்படின்னா கிறிஸ்டல் ஆசிலேட்டர். இப்போ எல்லா கண்ட்ரோலருக்கும் பார்த்தீங்கன்னா கம்பல்சரி ஒரு கிறிஸ்டல் ஆசிலேட்டர் யூஸ் பண்ணுவாங்க. அந்த ஆசிலேட்டருடைய ஃபங்க்ஷன் என்ன, அது எதுக்காக அதை நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு கிளாக் ஃப்ரீக்வன்சி ஜென்ரேட் பண்ணுறதுக்காக தான், ஓகேவா? கிறிஸ்டல் ஆசிலேட்டர் என்ன பண்ணும் அப்படின்னா உங்களுக்கு கிளாக் ஃப்ரீக்வன்சி ஜென்ரேட் பண்ணும். அது ஜென்ரேட் பண்ணக்கூடிய ஃப்ரீக்வன்சி வச்சு தான் என்ன பண்ணும் அப்படின்னா நீங்கள் ரைட் பண்ணியிருக்கக்கூடிய ப்ரோக்ராம் வந்து எக்ஸிக்யூட் ஆகும், ஓகேவா? ஸோ தட்ஸ் ஆல். ஸோ இப்போ நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா ஐஓடி பேசிக் பார்த்துட்டு அதுக்கான கண்ட்ரோலர் என்ன பிளாட்ஃபார்ம் யூஸ் பண்ணி இந்த ப்ராஜெக்ட் டெவலப் பண்ணலான்னு பார்த்துட்டு இருக்கோம், ஓகேங்களா? ஸோ இதுதான் பேசிக்ஸ். லைனில் இருக்கீங்களா? சொல்லுங்க. சார் இப்போ டவுட் என்ன டவுட் டவுட்ஸ் எதனா கூட கேளுங்க. 10 minutes இருக்கேன். ஓகே ஃபைன். நான் உங்களுக்கு அடுத்த எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறேன், ஓகேவா? ஸோ ஆர்டினோ காம்பனண்ட், ஓகேவா? ஃபைன்.
ஸோ இப்போ என்னன்னா இப்போ நம்ம வந்து ஜஸ்ட் வந்து ஆர்டினோ மைக்ரோ கண்ட்ரோலர் பற்றி தான் பார்த்துருக்கோம். ஸோ அதில் இருக்கக்கூடிய ஃபிசிக்கல் காம்பனன்ட் டிவைஸை பற்றி தான் பார்த்துருக்கோம். ஸோ கண்ட்ரோலர்னா என்ன, அதோடைய ஆப்ரேட்டிங் வோல்டேஜ் என்ன, ஜிபிஓ சம்திங், ஸோ நம்ம டெக்னிக்கல் டீடைல்ஸ் தான் பார்த்துருக்கோம். ஸோ அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணணும் அப்படின்னா அதோடைய ஐடியை பற்றி தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? ஸோ ஐடினா என்ன அப்படின்னா இன்டெகிரேட்டட் டெவலப்மெண்ட் என்வரான்மெண்ட். ஓகேவா? ஸோ விச் மீன்ஸ் என்னன்னா நான் ஒரு ப்ரோக்ராம் ரைட் பண்ண போறேன், ஒரு கண்ட்ரோலருக்கு ஒரு ப்ரோக்ராம் ரைட் பண்ண போறேன் அப்படின்னா என்ன சாஃப்ட்வேரை நான் யூஸ் பண்ணணுன்றது தான் உங்களுக்கு ஐடின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ இங்க நம்ம என்ன ஐடி யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா ஆர்டினோ ஐடி. இது ஓப்பன் சோர்ஸ்ன்றதுனால இந்த ஆர்டினோ ஐடி வந்து உங்களுக்கு அந்த மைக்ரோ கண்ட்ரோலோட வெப்சைட்லேயே உங்களுக்கு ஃப்ரீயாக கொடுத்துருவாங்க. ஓகேவா? ஸோ நம்ம ஜஸ்ட் அந்த சாஃப்ட்வேர் டவுன்லோட் பண்ணிட்டு அதில் நம்ம ப்ரோக்ராம் ரன் பண்ணிக்கலாம். ஓகேவா? சரி, காமனாக இந்த ஐடி என்ன பண்ணும்? எல்லா கண்ட்ரோலருக்கும் கம்பல்சரி ஐடி இருக்கும். ஓகேவா? இப்போ நீங்கள் 805 யூஸ் பண்ணி பண்ணுறதா இருந்தால் கெயில் சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணுவீங்க. பிக் கண்ட்ரோல் யூஸ் பண்ணுறதா பிக்குக்கான சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணுவீங்க. ஸோ ஆர்டினோவுக்கு ஆர்டினோ ஐடி யூஸ் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ எந்த கம்பைலராக இருந்தாலும் சரி காமனாக என்ன பண்ணும் அப்படின்னா அது என்ன பண்ணும், உங்களுடைய மைக்ரோ கண்ட்ரோலருக்கு தெரிஞ்ச லாங்குவேஜ் என்னன்னு பேசிக் பார்ப்போம். ஓகேவா? ஸோ மைக்ரோ கண்ட்ரோலருக்கு தெரிஞ்ச லாங்குவேஜ் என்ன அப்படின்னா டிஜிட்டல் லாங்குவேஜ்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ 0s and 1s தான் என்ன பண்ணும் அப்படின்னா உங்களுடைய கண்ட்ரோலராக இருந்தாலும் சரி கம்ப்யூட்டராக இருந்தாலும் சரி அதுக்கு என்ன தெரியும் அப்படின்னா 0s and 1s தான் தெரியும். ஆனால் 0s and 1s வச்சு ஒரு யூசரால் ப்ரோக்ராம் ரைட் பண்ண முடியாது இல்லையா? ஸோ கண்ட்ரோலருக்கு தெரிஞ்ச லாங்குவேஜை வச்சுட்டு நம்மளால டேரெக்டாக ப்ரோக்ராம் பண்ண முடியாது. அப்போ என்ன பண்ணணும், யூசரையும் கண்ட்ரோலரையும் ஒரு இன்டர்மீடியேட் வந்து கனெக்ட் பண்ணணும். ஓகேவா? ஸோ அந்த இன்டர்மீடியேட் தான் உங்களுடைய கம்பைலர். ஓகேவா? ஸோ ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கணும், உங்களுடைய கம்பைலர் என்ன பண்ணும் அப்படின்னு ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் சி லாங்குவேஜில் ப்ரோக்ராம் ரைட் பண்ணுறீங்க இல்லையா? ஸோ நீங்கள் ரைட் பண்ணக்கூடிய ப்ரோக்ராம் அந்த கம்பைலர் என்ன பண்ணும் அப்படின்னா கெட் பண்ணி நீங்கள் கம்பைல் பண்ணும்போது எரர் இருக்கான்னு செக் பண்ணும். ஓகேவா? ஸோ எரர் இருந்துச்சுன்னா அதை பாயிண்ட் அவுட் பண்ணி கிளியர் பண்ண சொல்லும். இன்கேஸ் எரர் இல்லை ப்ரோக்ராம் கரெக்டாக இருக்குது அப்படின்னா ஃபைனலாக ஹெக்ஸ் ஃபைலை ஜென்ரேட் பண்ணும். ஓகேவா? இந்த ஹெக்ஸா ஃபைல்னு நீங்கள் படிச்சிருப்பீங்க, ஹெக்ஸா ஃபைல்னு படிச்சிருப்பீங்க. அந்த ஹெக்ஸ் ஃபைல்னா என்ன அப்படின்னா 0s and 1s. இப்போ நீங்கள் ஒரு ப்ராஜெக்ட்டுக்கான ப்ரோக்ராமை டைப் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் கம்பைல் பண்ணுவீங்க இல்லையா? ஸோ அப்போ கம்பைல் பண்ணும்போது என்ன பண்ணும் அப்படின்னா பேக்ரவுண்டில் அந்த கம்பைலர் வந்து அதுக்கான ஹெக்ஸ் ஃபைலை ஜென்ரேட் பண்ணும். ஓகேவா? ஸோ அந்த ஹெக்ஸ் ஃபைலை நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா 0s and 1s இருக்கும். ஓகேவா? ஸோ நீங்கள் ரைட் பண்ணக்கூடிய இந்த ஆஷ் இன்க்ளூடு எஸ்டிடிஐஓ இது எதுவுமே கண்ட்ரோலருக்கு தெரியாது. அதுக்கு தெரிஞ்சது எல்லாமே ஜஸ்ட் 0s and 1s தான். அப்போ ரைட் பண்ணக்கூடிய ப்ரோக்ராம் வந்து அது எப்படி தெரிஞ்சுக்குது, நான் கொடுக்குற டாஸ்க் எப்படி கண்ட்ரோலர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி பண்ணுது அப்படின்னா அந்த கம்பைலர் தான் என்ன பண்ணும், யூசர் லாங்குவேஜை கெட் பண்ணி மிஷின் லாங்குவேஜை கன்வெர்ட் பண்ணி கொடுக்கும். ஓகேவா? ஸோ ஐடியை பற்றி சொல்லணும் அப்படின்னா அதுதான். இது வந்து ஆர்டினோக்கு மட்டும் கிடையாது, நீங்கள் என்ன ஒரு பிளாட்ஃபார்ம் யூஸ் பண்ணாலும் அந்த டாஸ்க்கை தான் அதை பண்ணும். ஓகேங்களா? ஃபைன். ஸோ நெக்ஸ்ட் செக்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நம்ம ஐடியை வச்சு எப்படி ப்ரோக்ராமை ரைட் பண்ணுறது, ஜஸ்ட் ஒரு சிம்பிள் ப்ரோக்ராம் எப்படி ரைட் பண்ணி அவுட்புட் காமிக்கிறதுன்னு பார்க்கலாம். ஸோ இது வரைக்கும் என்ன டவுட் இருந்தால் யூ கேன் ஆஸ்க். ஓகே. ஸோ நான் ஃபர்ஸ்ட் நான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட்லேருந்து திரும்ப ஒன்ஸ் ஜஸ்ட் ஒரு ஓவர்வியூ மட்டும் பார்த்துடலாம். ஐஓடினா என்னன்னு பார்த்துருவோம். ஸோ ஐஓடினா என்ன, இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ். ஓகேவா? ஸோ அங்கே திங்ஸின் மீன் பண்ணுறது எல்லாமே ஹார்ட்வேர் தான். ஸோ ஹார்ட்வேர்கிட்டேருந்து நம்ம டேட்டாஸை கலெக்ட் பண்ணுவோம். கலெக்ட் பண்ணக்கூடிய டேட்டாஸ் தான் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா க்ளவுடுக்கு புஷ் பண்ணி மானிட்டர் பண்ண போகிறோம். இதுதான் மெயின் அப்ஜெக்டிவ் ஐஓடியை பொறுத்த வரைக்கும். ஓகேவா? ஸோ இதில் என்னென்ன பிளாக் ரொம்ப முக்கியம் அப்படின்னா சென்சார்ஸ். ஸோ என்ன மாதிரி பேராமீட்டர் நான் கெட் பண்ண போகிறேன், இன்புட்டாக என்னென்ன பேராமீட்டர் கெட் பண்ண போகிறேன்றது நீங்கள் சென்சார்ஸ் வச்சு தான் என்ன பண்ண முடியும் அப்படின்னா கிளாசிஃபிகேஷன் பண்ண முடியும். தென் கலெக்ட் பண்ணக்கூடிய டேட்டாஸை நம்ம ப்ராசஸ் பண்ணுவோம். அதுக்கு என்ன யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா லோக்கல் ப்ராசஸிங் யூனிட், அதாவது ஏடிசி யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ ஏடிசி யூஸ் பண்ணி தான் லோக்கல் ப்ராசஸிங்கில் ஏடிசி பிளாக் யூஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா அனலாக் சிக்னலை டிஜிட்டலாக கன்வெர்ட் பண்ணுவோம். தென் அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா லோக்கல் ப்ராசஸிங். ஸோ லோக்கல் ப்ராசஸிங்கில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா வந்திருக்க டேட்டாவை ஜஸ்ட் ப்ராசஸ் பண்ணி க்ளவுடுக்கு மூவ் பண்ணுறோம். ஸோ க்ளவுடுக்கு மூவ் பண்ணதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா டேரெக்டாக வந்து நம்ம விஷுவலைஸ் பண்ணிவிடுவோம். விச் மீன்ஸ் அந்த டேட்டாஸ் வந்து கிராஃபாவோ இல்லை நியூமரிக்கல் டேட்டாவோ நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா அதை வந்து டிஸ்பிளே பண்ணிவிடுவோம். ஓகேவா? ஸோ ஐஓடியோட மெயின் திங் இது மட்டும் தான். ஸோ டேட்டாஸை வந்து சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா டேட்டாஸ் வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறது அந்த ப்ராஜெக்டோடைய ஐஓடியோடைய மெயின் கான்செப்ட். ஓகேங்களா? ஃபைன். ஏதாச்சும் டவுட் இருக்காப்பா? சார் லைனில் இருக்கீங்களா? ஓகே சார். நாளைக்கு கொஞ்சம் ப்ராக்டிகல் செஷன் மாதிரி கொஞ்சம் கொண்டு போங்க சார் நாளைக்கு. ஷூர் சார், ஷூர் சார். ஓகே ஓகே. பட் டுமாரோ 3 o'clock எல்லாம் திரும்ப ஜாயின் பண்ணுங்க. சரியா? ஒர்க் ஷாப் நான் டுமாரோ கண்டினியூ ஆகும். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார்.
ஓகே தேங்க்யூ சார் அவ்வளோ முடிச்சுக்கலாமா மோகன் சார்? ஓகே சார், நாளைக்கு கண்டிப்பாக பண்ணிக்கலாம் சார். நாளைக்கு கொஞ்சம் ஒரு 1.5 hours சரி. பார்க்குறேன், நாளைக்கு பண்ணிக்கலாம் சார். சரி ஓகே சார், நாளைக்கு பண்ணிக்கலாம் சார். நாளைக்கு ஓகே சார். ஓகே சார், ஓகே. தேங்க்யூ. இதுதான் மொத்தம். இன்னும் நல்லா ஒர்க் பண்ணுறாங்க.